உள்ளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்கிடுவான். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாமல் அருட்பெரும் ஜோதியாக வீற்றருளி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானினுடைய திருவடிகளை பணிந்து இன்றைய தினம் நம்முடைய நிகழ்வுக்குள் நாம் இனிதே நுழையலாம். அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் அருள் வணக்கம். இன்றைய நிகழ்வானது நம்முடைய முருகவேல் பன்னிரு திருமுறை ஆய்வு மையத்தினுடைய ஒரு முத்தான முயற்சி. பெரிய புராணம் என்கின்ற சேக்கிலார் பெருமான் அருளிய அந்த அருட்புராணத்தை நமக்கெல்லாம் மிக விளக்கமாக எடுத்துரைக்கக்கூடிய இந்த பெரிய புராணம் வகுப்பில் இன்றைய தினம் ஆரம்ப தினமாக இருந்தாலும் கூட இத்துணை அன்பர்கள் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நம்முடைய முருகவேல் பன்னிரு திருமுறை ஆய்வு மையமானது இணைய வழியாக பல சைவம் சார்ந்த இலக்கிய நூல்களை நமக்கெல்லாம் எடுத்து உரைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சிறப்பான பணியினை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முருகவேல் பன்னிரு திருமுறை ஆய்வு மையத்தினுடைய நிறுவனர் நம்முடைய இலக்கிய செம்மல் திரு சிவதனுஷ் ஐயா அவர்களையும் மற்றும் அரங்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களையும் உங்கள் அனைவரையும் நிகழ்விற்கு வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். பெரிய புராணத்தின் அறிமுக வகுப்பாக இன்றைய தினம் முதல் வகுப்பு ஐயா திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா, நன்றி நன்றி. ஐயா வாருங்கள் ஐயா. சிவா திருச்சிற்றம்பலம். கேக்குதாங்களா பேசுறது? கேக்குதுங்க ஐயா. ஓகே. சிவா திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல மீனாட்சி அம்பிகா சமேத திருவாலவாய்வரை சொக்கநாத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி கொண்டு தெய்வ சேக்கிலார் பெருமான் அருளிய பெரிய புராணம் நாயன்மார் பெருமக்களினுடைய வாழ்க்கை வரலாற்றினை எடுத்து இயம்பக்கூடிய ஒரு மாபெரும் காப்பியம். அந்த காப்பிய நூலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் நமக்கு இந்த நல் வாய்ப்பினை அளித்திருக்கிறது. அதுக்கு நம்முடைய பணிவான நமஸ்காரங்களையும் நன்றிகளையும் பெருமானுடைய திருவடிக்கு காணிக்கையாக்கி, எல்லாம் அல்ல அம்பலத்தில் அருளானந்தம் ஆனந்த நடனம் புரியக்கூடிய ஸ்ரீமத் சபாநாயகர் ஆனந்த நடராஜமூர்த்தியினுடைய பாதார விந்தங்களை வணங்கி, கற்பனை கடந்த சோதி கருணையை உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று முற்புடன் நடனம் செய்கின்ற பூங்கரல்கள் போற்றி போற்றி என்று கற்பனையை கடந்த சோதியாகவும் கருணையே உருவமாக திருமேனி தாங்கி இந்த பூ உலகிலே நாமெல்லாம் உய்யும் பொருட்டு அற்புதமான அடியார் பெருமக்களின் வரலாறான இந்த பெரிய புராணம் என்னும் மாபெரும் காவியத்தை பாடி அருளிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருவடிகளை முதலிலே பணிந்து வணங்கி, சேக்கிலார் பெருமான் வழி நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் துளையெடுத்து இந்த தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமுடர் மென்கடல்கள் வணங்க வந்த பிறப்பை வணங்குவோம். இந்த பாரத தேசமானது மிகவும் புண்ணியமான தேசம். இந்த புண்ணிய தேசத்திலே பெருமான் பல பதிகளிலே எழுந்தருளி அருள் செய்கின்றான். இந்த பாரத தேசத்திலே சிவபெருமான் விரும்பி உரையக்கூடிய தலங்கள் ஏராளமாக இருப்பினும் சமயக்குறவர்கள் என்று போற்றப்படக்கூடிய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்க பெருமான் என்று நாளும் மிலால் அவர்கள் இசை பரப்பி இத்தகைய சிறந்த ஒரு தலங்களுக்கெல்லாம் சென்று பெருமானுடைய அருட்புகழையெல்லாம் நமக்கு தேவாரமாக பாடி கொடுத்திருக்கிறார்கள். அப்படி 276 பாடல் பெற்ற தலங்களை தன்னகத்தை கொண்டு இந்த பாரத தேசத்திலே திருக்கோயில்கள் விளங்குகின்றன. ஏராளமான கோயில்கள் உண்டு. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்புகள் உண்டு. இந்த தமிழகத்திலே சோழநாடு வடகரை, சோழநாடு தென்கரை, தொண்டை நாடு, நடுநாடு, பாண்டி நாடு, மலைநாடு, கொங்கு நாடு என்ற பகுதிகளாக
இந்த பெருமக்கள் நாயன்மார்கள் வாழ்ந்து அவர்கள் தொண்டு செய்து அவர்கள் வழிபட்ட தலங்கள் ஏராளம். அவர்களில் எழுவராக இருந்து இந்த சமயத்திற்கென்று பல அருட்பாடல்களை பாடிய நாயன்மார்களுடைய பட்டியலையும் நாம் போன வகுப்புல சொல்லியிருந்தோம். இன்னைக்கு சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தினுடைய அறிமுகமாக சில செய்திகள் எல்லாம் உங்களிடத்திலே பயிரலாம் என்று எண்ணி இந்த வகுப்பினை தொடர்கின்றோம். இது ரெக்கார்ட் செய்யப்படுகிறது. அன்பர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு நல்கும்படி கேட்டுக்கொண்டு நம்ம நேரடியாக விஷயத்துக்கு போயிடலாம். பெரிய புராணம் சிவபெருமானுடைய பெருமைகளை பேசக்கூடிய நூல். சிவபெருமானுடைய திருவிளையாடல்கள் சிறப்பினை எல்லாம் எடுத்துரைக்கக்கூடிய நூலுக்கு திருவிளையாடல் புராணம் என்னும் பேர். மதுரையில எல்லாம் வல்ல சொக்கநாதன் எங்களுடைய பெருமான் மாணிக்க வாசகருக்காக நரியை பரியாக மாற்றினார், பரியை நரியாக மாற்றினார். மதுரை வீதியிலே விறகு விற்றார், மாணிக்கம் விற்றார், வளையல் விற்றார், சித்தனாக வந்தார், பிட்டுக்காக மண் சுமந்து விரம்படிப்பட்டார். இப்படி அந்த சிவபெருமானுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லக்கூடிய நூலுக்கு என்ன பேர்னா திருவிளையாடல் புராணம். யார் ஆசிரியர்னா பரஞ்சோதி முனிவர். அந்த பரஞ்சோதி முனிவரால் சிவபெருமானுடைய பெருமைகளை எல்லாம் போற்றப்பெற்ற நூலாக கருதப்படுவது பெரிய புராணம். முருகப்பெருமானுடைய பெருமைகள், முருகப்பெருமானுடைய சிறப்புகள், முருகப்பெருமானுடைய பராக்கிரமங்கள் முதலியவற்றை எல்லாம் எடுத்து கூறக்கூடிய நூலுக்கு கந்த புராணம்னு பெயர். இது தமிழிலே கச்சியப்ப முனிவர் பாடினார். சிவபெருமானுடைய பெருமைகளை கூறுவதற்கு திருவிளையாடல் புராணம் என்று பெயர், முருகப்பெருமானுடைய சிறப்புகளை கூறுவதற்கு கந்த புராணம் என்று பெயர், முருகன் அடியார்களுடைய பெருமைகளை கூறுவதற்கு செய்தொண்டர் புராணம் என்று பெயர். சேய் என்றால் குழந்தை, தொண்டர் என்றால் எல்லாம் உள்ள முருகப்பெருமான் குழந்தையாக பாவித்து அந்த குழந்தையான முருகனுக்கு தொண்டனாக இருக்கக்கூடிய அடியார்களினுடைய வரலாற்றினை பேசுவது. திருமாலினுடைய பெருமையை சொல்லுவது விஷ்ணு புராணம். திருமாலை முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபடக்கூடிய வைணவ சமயத்தின் தொன்மைகளை சொல்லுவது வைஷ்ணவ புராணம். இப்படி வராகத்தினுடைய பெருமை சொல்வது வராக புராணம், கூர்ம புராணம், வாமன புராணம். இப்படி எடுத்துக்கொண்ட பொருளின் மீது சொல்லப்படக்கூடிய நிகழ்வே அந்த பெயருக்கு, அந்த புராணத்திற்கு ஆகி வருவது மரபு. அந்த வகையிலே இந்த நூலுக்கு பெயர் என்னன்னு பாருங்க, பெரிய புராணம். ஆனா சேக்கிழார் சுவாமி இந்த நூலுக்கு வச்ச பெயர் திருத்தொண்டர் மாக்கதை, திருத்தொண்டர் புராணம் என்பது சேக்கிழாரால் வைக்கப்பட்ட பெயர். எதனால சார் பெரிய புராணம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அடியாருக்கு பெருமையா ஆண்டவனுக்கு பெருமையா என்று பார்க்கும் பொழுது அடியாரை விட ஆண்டவன் சிறப்பு குறைவுதான். அந்த அளவுக்கு அடியார் வழிபாடு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இறைவனை விட அடியார்கள் உயர்ந்தவர்களாக நம்முடைய பண்டை சமூகத்திலே போற்றப்பட்டிருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடாக அமைந்ததுதான் இந்த பெரிய புராணம். பெரிய புராணத்தினுடைய தோற்றம் நமக்கு எங்க இருக்குன்னா, நேர திருக்கைலாயமலை. திருக்கைலாயமலையிலே எல்லாம் வல்ல சிவபெருமான் உமாதேவியாரோடு இன்புற்றிருக்கிறார். அங்கே சிவபெருமானுக்கு அணுக்க தொண்டராக ஒருவர் இருக்கிறார். அவருக்கு அலால சுந்தரர்னு பெயர். பெருமான் திருக்கைலாயத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய சிறப்பினை பல நூல்கள் புகழ்ந்துரைக்கிறது. இருப்பினும் சேரமான் பெருமாள் நாயனார் பாடிய திருக்கைலாய ஞான உலா போன்ற நூல்கள் எல்லாம் சிவபெருமான் கைலாய மலையில் எப்படி இருக்கிறாரோ அந்த காட்சியினை அவர் நமக்கு பதிவு பண்ணுவார். அத்தகைய சிறப்பான நூல் அந்த திருக்கைலாய ஞான உலா. அந்த திருக்கைலாயிலே பெருமான் எழுந்தருள் இருக்கிறான். அந்த உமாதேவியாருக்கு 2 சேடி பெண்கள் கமலினி, அணிந்திதை என்று. அந்த கமலினி, அணிந்திதை என்ற 2 சேடி பெண்கள் பார்வதி பரமேஸ்வரனை பூஜிப்பதன் பொருட்டு நந்தவனத்திலே மலர் கொய்கின்றார்கள். சிவலோகத்தில் இருக்கக்கூடிய நந்தவனம், அந்த நந்தவனத்திலே மலர் பறிக்க செல்கிறார்கள். அப்படி அவர்கள் மலர் பறித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே சிவபெருமானுக்கு அணுக்க தொண்டராக இருக்கக்கூடிய ஆளாள சுந்தரம் என்றவர் அந்த 2 பெண்களையும் பார்க்கின்றார். தன்னுடைய கண்ணின் மூலமாக பார்க்கின்றார். அவர்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு அங்க வந்தது. இருக்கக்கூடிய இடம் கைலாயமலை. கைலாயமலை காமனையே தகனம் செய்த இடம், காமனை பெருமான் எரித்த இடம்.
அந்த இடத்திலே ஒருவனுக்கு காதல் எண்ணம் ஏற்படலாமா என்றால் சிவபெருமானால் அன்று ஏற்பட்டது. பார்த்துட்டார். ஆளாள சுந்தரர் என்பவர் கமலினி அணிந்திதை என்ற 2 மங்கையை பார்த்து மனதை பறிகொடுத்தார். எல்லாம் வல்ல சிவபெருமான் எல்லாம் அறிந்தவர், சகலத்தையும் உணர்ந்தவர், இதனையும் உணர்ந்தார். இந்த சுந்தரன் இந்த 2 பெண்களையும் விரும்புகின்றான். ஆக பூலோகத்திலே சென்று பிறந்து இந்த 2 மங்கையரையும் மணந்து பின்னர் எம்மை வந்தடைய என்று அந்த ஆளாள சுந்தரருக்கு இறைவனான திருக்கையிலையிலே எழுந்தருளியிருக்கக்கூடிய பரமேஸ்வரன் அருள் செய்தார். இந்த ஆளாள சுந்தரர், சுவாமி அடியேன் ஏதேனும் தவறு செய்து விட்டேன், தெரியாமல் செய்த தவறுக்கு பூலோகத்தில் சென்று பிறக்க வேண்டுமா? மன்னித்து அருள் புரியுங்கள் சுவாமி என்று பலமுறை பெருமானிடத்திலே வேண்டுகின்றார். ஆனால் சிவபெருமான் வரம் கொடுத்தால் கொடுத்ததுதான். ஆக பிறவியை கொடுக்கிறார், பூலோகத்திலே பிறக்குமாறு. உடனே சுந்தரம், ஆளாள சுந்தரம் சிவபெருமானிடத்தில் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார். பெருமானே, பூலோகம் என்பது மாய வலையால் ஆனது. அங்கே இருக்கக்கூடிய மானிடர்கள் எல்லாம் மாயையின் வலைப்பட்டு இருப்பார்கள். போகத்தின் மீதும் பொருள் மீதும் பல சுகங்கள் மீது நாட்டம் உள்ளவர்களாக இருப்பார்கள். மையல் கொண்டவர்களாக இருப்பார்கள். மங்கை மீது அத்தகைய இடத்திலே நான் சென்றிருக்கிறேன். எனது மனமானது பரிதவிக்காமல் நான் நிலை தடுமாறி போகும் வேளையில் எம்மை வந்து நீ ஆட்கொண்டு அருள் செய்ய வேண்டும் என வேண்டுகிறார். அப்படியே செய்கின்றோம் என்று சிவபெருமான் அருள சோழ நாட்டிற்கும் தொண்டை நாட்டிற்கும் நடுவிலே இருக்கக்கூடிய நாடு நடுநாடு. திருக்கோவிலூரை தலைநகரமாக கொண்டு திகழக்கூடிய பகுதிக்கு நடுநாடுன்னு பேர். அந்த நடுநாட்டிலே தலைநகரமாக இருப்பது திருமுனைப்பாடி நாடு. அந்த திருமுனைப்பாடி நாட்டிலே நரசிங்க முனையரையர் என்ற வேந்தர் ஆட்சி செய்து வருகிறார். அங்க முப்போதும் திருமேனி தீண்டக்கூடிய பெருமக்கள் குலத்திலே, ஆதிசைவ குலத்திலே இசைஞானியாருக்கும் சடையநாயனாருக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரு அவதாரம் பண்ணுகின்றார். பிள்ளை திருநாமம் நம்பி ஆரூரர் என்பது. தந்த தாயாராகிய இசைஞானியார், அந்த இசைஞானியாருடைய பூர்வாசிரம தகப்பனாரினுடைய பெயர் ஆரூரன். அதனாலே இவருக்கு நம்பி ஆரூரன் என்று வைத்தார்கள். நாவலூரன் என்பதும் இந்த சுந்தரமூர்த்தியினுடைய திருப்பெயர் தான். ஆக பிறக்கின்றார். சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது தெருவிலே சிறுதேர் உருட்டி விளையாடுகின்றார். அந்த விளையாடக்கூடிய விடலை பருவத்திலே இந்த நம்பியாரூரரை, அந்த திருக்கோவிலூரை ஆண்ட, திருமுனைப்பாடி நாட்டினை ஆண்ட நரசிங்க முனையரைய ராஜா எடுத்து வளர்க்கிறார். அப்படி எடுத்து வளர்த்து தக்க பருவம் வந்தவுடனே அவருக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் பெற்றோர்கள். 2வது அவர்களுடைய குலம் ஆதிசைவ குலம். திருமணம் செய்த பிறகுதான் அவர்கள் பெருமானுடைய திருமேனியை தீண்டுவதற்கு தகுதி உடையவர்களாக இருப்பார்கள் என்ற கணக்கும் இங்கே சொல்லப்படுகிறது. அதனால என்ன செய்தார்கள் என்றால், திருமணத்திற்கான வேலைப்பாடுகளை எல்லாம் அவர்கள் ஏற்படுத்தி, அதே பன்ருட்டி திரு அதிகை அதற்கு அருகிலே மணப்புத்தூர் என்ற ஊரிலே சடங்கவி சிவாச்சாரியாரினுடைய புதல்விக்கும் இந்த சடைஞானியார் இசைஞானியாருக்கு பிறந்த நம்பியாரூரருக்கும் திருமண வைபவம் ஏற்பாடாகியது. திருமணத்தில் மாப்பிள்ளையாக நம்பியாரூரர், மணப்பெண்ணாக சடங்கவி சிவாச்சாரியாருடைய புதல்வி, இருவருக்கும் திருமணம் மண்டபத்திலே மணமகளும் மணமகளும் அமர்ந்திருக்கிறார்கள். திருமணம் நடக்கப் போகுது. அந்த நேரத்திலே எல்லாம் வல்ல சிவபெருமான் வயோதிகராக வடிவம் கொண்டு கையிலே ஒரு ஓலையோடு அந்த திருமணம் நடக்கக்கூடிய இடத்திற்கு வருகிறார். விரைந்து வந்த சிவபெருமான் இங்கே மணமகனாக இருக்கக்கூடிய சுந்தரனுக்கும் எனக்கும் ஒரு பழைய வழக்குண்டு. இவன் எனக்கு அடிமை. எனக்கு அடிமையாக இருப்பவன் எப்படி திருமணம் செய்து கொள்ளலாம் என்று அவரோடு வாதிடுகின்றார். அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் எந்திரிச்சு, ஐயா பெரியவரே, பார்க்கறதுக்கு பெரியவர் மாதிரி இருக்கீங்க, ஞானவான் மாதிரி இருக்கீங்க, எப்படி ஐயா மனிதன் ஒரு மனிதனுக்கு அடிமையாக இருக்க முடியும்னு வேண்டுறாங்க. அதற்கு அவர் சொல்றார், வந்தவர் இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய ஆரூரன் எனக்கு அடிமை. இவனுடைய பாட்டனார் எழுதி கொடுத்த, அதாவது இசைஞானியாருடைய
தகப்பன் எழுதி கொடுத்த அடிமை சாசனம் என்னிடத்திலே இருக்கிறது அப்படின்னு சொல்றார். உடனே சுந்தரமூர்த்தி, இந்த நம்பி ஆரூரராகப்பட்டவர், அதை வாங்கி பார்க்கற, எங்க கொடுங்க அப்படின்னு வாங்கி பார்த்தவர், அதுல என்ன பார்த்தாரோ தெரியல, அந்த திருமணத்திலே எரியக்கூடிய யாக வேள்வித்தீயிலே அந்த ஓலையை கிழித்து போட்டு விடுகிறார். போட்ட மாத்திரத்திலே வந்த கிழவர் பதறுகின்றார். பதறி அங்கே இருக்கக்கூடிய அத்துணை பேரோடும் அவர் வாது செய்கின்றார். ஐயா, இவன் மீது குற்றம் இருக்கிறது, இவனது அடிமை என்று நிரூபிக்க நான் வந்தேன், ஓலையை காட்டினேன், அதனை இவர் கிழித்தெறிந்து விட்டார் என்று அங்க ரொம்ப பிரச்சனை பண்றார். அவருடைய பிரச்சனையெல்லாம் பார்த்து அங்கே உள்ளவங்க எல்லாம் பேசுறாங்க. ஐயா, என்ன நடந்தது, என்ன இப்படி திருமணத்தன்னைக்கு வந்து இவர் இப்படி பண்றாரு இந்த பெரியவர்னு அவங்க பேசும்போது, மறுபடியும் இந்த பெரியவர் சொல்றாரு, ஐயா, இவன் என்னுடைய அடிமை, இவன் இப்படி பண்ணுவான்லாம் எனக்கு தெரியும், அதனாலதான் நான் இன்னொரு ஓலை வச்சிருக்கேன், அவன் கிழிச்சது படி ஓலை, ஜெராக்ஸ் காப்பி, மூல ஓலை நான் வைத்திருக்கிறேன்னு சிவபெருமான் சொல்றார். கிழவனாக வந்தவர். சரிங்க ஐயா, அதை எடுங்க, நாங்க பாக்குறோம். இல்ல, இவன் மறுபடியும் கிழிச்சு போடுவான். இந்த ஊர்லயே நீதிபதிகள் இருக்கக்கூடிய இடம் அது. ஐயா, இங்க நீதிபதிகள்லாம் கிடையாது. திருவெண்ணைநல்லூரில் இருக்கக்கூடிய அரங்கூர் அவை உண்டு அப்படின்னு. அரங்கூர் அவை, அதாவது அதான் அந்த காலத்து நீதிமன்றம். அந்த ஊரில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்கள், வயதிலே மூத்த குடிமக்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து அறக்கருத்துக்களை பேசி அறத்தை நிலைநாட்டுவதற்கான இடமாக இங்க திருவெண்ணைநல்லூர் அருட்துறைநாதர் கோயில் விளங்கியிருக்கு. அங்க வாங்க, நான் காட்டுறேன்னு இந்த கிழவர் எல்லாரையும் அழைச்சிட்டு போறார். எல்லாரும் அங்க போறாங்க. போகும் பொழுது இந்த சுந்தரர் அவரை நம்பி ஆரூரர் திட்டிக்கிட்டே போறார். என் கல்யாணத்தை நிறுத்திட்டான், நமக்கு எவ்வளவு ஆத்திரம் இருக்கும் கல்யாணத்தை நிறுத்தினா. அவர் திட்டிக்கிட்டே போறார். என்னுடைய கல்யாணத்தை நிறுத்திட்டானே பித்தனே, பேயனே என்று அவரை பலவாறாக பரிகசித்து அவர் பின்னாலே போறார். அங்க திருவெண்ணைநல்லூர் அரங்கூர் அவையும், அங்கே எல்லா சான்றோர்களும் குழுமி இருக்கிறார்கள். அந்த சமயம் அங்கே வழக்கை விசாரிக்கின்றார்கள். பெரியவரே, சடையனாருடைய புதல்வர் சுந்தரனுடைய நம்பியாரூரனுடைய திருமணத்தை நீங்கள் நிறுத்தினீர்கள், அதற்கு அடிமை என்று வேற வாதிட்டிருக்கிறீர்கள், உரிய ஆவணத்தை காட்டுங்கள் என்ற கேள்வியை எழுப்புறார். இந்த சேக்கிலார் சுவாமி பெரியவராணத்துல சொல்லும்போது ரொம்ப அற்புதமா சொல்லுவார். ஆட்சியில் அயலார் தங்கள் காட்சியில் சாட்சியில் மூன்றில் ஒன்று காட்டுக என்ன முன்னே. அதாவது ஆட்சி காலத்தில் இருக்க வேண்டும், ஆவணமாக இருக்க வேண்டும், பிறருடைய சாட்சியாக இருக்க வேண்டும். இப்படி மூணுல ஏதாவது ஒண்ணு இருந்தா இவன் உனக்கு அடிமை என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அங்கே சொல்லுகிறார்கள். அப்பொழுது சொல்றார், இவன் முன்னர் கிழித்த ஓலை படி ஓலை, மூல ஓலை நான் இந்த வைத்திருக்கிறேன்னு சிவபெருமான் கிழவராக வந்தவர் அதனை உருவுகின்றார். அதுல பார்க்கும் பொழுது, திருவெண்ணைநல்லூர் பித்தனாகிய உமக்கு எம் வழி வழி வந்த அனைவரும் அடிமையாக தொண்டு செய்வோம், இப்படிக்கு நம்பி ஆரூரர் என்று எழுதியிருக்கிறது. சார், சிவபெருமானால ஓலை எழுத முடியாதா? நம்ம எல்லாருக்கும் ஓலை எழுதுறவனே அவன் தான். அதனால பெருமான் அப்படி ஓலை எழுதி இவரை அடிமையாக வென்றுறார். வென்றவர் என்ன பண்றார்? அடிமை புத்தகம் பேசாமல் எனக்கு பணி செய்யவான்னு இந்த நம்பி ஆரூரரை அழைச்சிட்டு போறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ரொம்ப சோர்ந்து போய் அவர் பின்னாலே போறார். எனக்கு கல்யாணம் ஆகக்கூடிய மாப்பிள்ளை இப்படி சூழ்நிலை அமைந்து போச்சே அப்படின்னு அவரு தன் நிலையை நொந்து அந்த கிழவர் பின்பாக போய்கொண்டே இருக்கிறார். போகும்போது, ஐயா, இங்க பெரிய வீடு, நம்ம வீடு இருக்குப்பா, நீ வா, எனக்கு வந்து பணி செய் அப்படின்னு அந்த பெரியவர் அழைச்சிட்டு போறார். போக 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 அவர் திருவெண்ணைநல்லூர் அருட்துறைநாதர் கோயிலினுடைய சன்னதிக்குள்ளே அந்த கிழவர் போய் விடுகின்றார். போன உடனே இவர் அதிசயித்து போகிறார். ஐயா, வந்தவரை காணாமே, எங்க அப்படின்னு எண்ணி அவரு பல முறை தேடுறார். தேடி பதறி பார்க்கும் பொழுது வெளியே அந்த பெரியவர் அணிந்து வந்திருக்கக்கூடிய பாதுகையான காலணி இருக்கிறது. அந்த அருட்துறைநாதர் கருவறையில இருந்து சிவபெருமான் ரிஷப வாகனத்திலே அழகிய திருக்கோலம் காட்டுகிறார். உடனே அப்பொழுதுதான் இவருக்கு நினைவு வந்தது, நம்மை ஆண்டு கொண்டது எல்லாம் உள்ள எம்பெருமான். எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரல, சிவபெருமான் ஏன் கிழவனாக வந்து ஓலை காட்டி திருமணத்தை நிறுத்தினார் என்றால், இவர் திருக்கையிலையிலே 2 பெண்களை நேசித்தார்னு முன்னே சொன்னோம். அந்த 2 பெண்களிலே பரவி நாச்சியார் திருவாரூரிலும், சங்கிலி நாச்சியாராக
திருவொற்றியூரிலும் அந்த கமலினி அணிந்திதை என்ற பெண்கள் பிறந்துள்ளார்கள். அப்ப அவர்களை திருமணம் பண்ணாம வேறொருத்திய திருமணம் பண்ணா அது சரியா இருக்குமா? சரியா இருக்காது. அதனால சிவபெருமான் வந்து திருமணத்தை நிறுத்தினார். அவரை அடிமையாக கொண்டார். அருட்காட்சி தந்தார். அப்ப சிவபெருமான் சுந்தரர் இடத்துல பேசுறார். திருவெண்ணைநல்லூர் கோயில்ல சிவபெருமானுடைய காட்சியை கண்டு இவர் அப்படியே நிற்கிறார். சுவாமி, மற்ற நீ வன்மை பேசி வந்தொண்டன் எனும் நாமம் பெற்றனைன்னு சொல்றார். அப்பனே, நீ என் கூட வம்பு செஞ்ச, அதனால உனக்கு வந்தொண்டன் எனும் நாமம் வைக்கிறேன். உலகத்திலே சிறந்தது எது தெரியுமா? இறைவனை வழிபடக்கூடியது நம்ம அர்ச்சனைன்னு சொல்றோம். அர்ச்சித்து வழிபட வேண்டும். பல ஊழி காலம் அரணையை அர்ச்சித்தால்தான் சைவமாம் சமயம் சார முடியும். சிவபெருமானுடைய பெயரையோ சிவபெருமானுடைய அடியார்களினுடைய பெருமையை கேட்பதற்கு பல ஊழி காலம் அரணை அர்ச்சிக்க வேண்டும்னு சாத்திரம் சொல்லுது, நான் சொல்லல. இப்படி இந்த இணைப்புல இருக்கக்கூடிய 140 அன்பர்களும் அரணை அர்ச்சித்தமையால் இன்றைக்கு பெரியவரான் கேட்கக்கூடிய நல் வாய்ப்பு உங்களுக்கு கிட்டியுள்ளது. அப்படி அரணை அர்ச்சிக்க வேண்டும். அந்த அர்ச்சனையில எது தெரியுமா சிறப்பான அர்ச்சனை? பாட்டுன்னு சொல்றார். மண்மேல் நம்மை சொற்றமிழால் பாடுக என்றார். தூமறை பாடும் வாயார். வேதம் ஓதக்கூடிய பெருமான். வேதியா வேத கீதா இன்னவர் அண்ணா என்றன் ரோதியை மலர்கள் தூவின்னு பாடுவார் திருநாவுக்கரசர். அப்படி வேதத்தை ஓதக்கூடிய பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமியை ஆட்கொண்டு அற்புதமாக தமிழில் பாடு, அதப்ப சிறப்பான அர்ச்சனை என்று சொல்லி இந்த சுந்தரரை தடுத்து ஆட்கொள்கிறார். இந்த பெரிய புராணத்திற்கு தலைவன் இந்த சுந்தரர். இந்த சுந்தரருடைய வரலாறு முதலிலே பேசப்படுகிறது. அதற்கு முன்பாக நாட்டு சிறப்பெல்லாம் சொல்லுவார் சேக்கிழார். சேக்கிழார் சோழ நாட்டினுடைய சிறப்பை சொல்லி மனுநீதி சக்கரவர்த்தியினுடைய கதையெல்லாம் சொல்லுவார். நம்ம நேரடியாக தொண்டர்களினுடைய பெருமைக்கு வந்துருவோம். இந்த சுந்தரமூர்த்தி சுவாமியை அவதாரம் செய்ய வைத்து காரணமாக நமக்கு 2 சொல்றாங்க. சரியாக இந்த சுந்தரர் அவதாரம் செய்தது அறிஞர்களின் கணக்குப்படி 9ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதி, 10ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கம் இந்த காலகட்டம். இவருக்கு முன்னோடியாக ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், திருமூலர், காரைக்கால் அம்மையார் இவர்கள் எல்லாம் சிவபெருமானை பாடிவிட்டார்கள். பல அடியார்கள் தொண்டு செய்து வழிபட்டு விட்டார்கள். ஆக இந்த சுந்தரர் அவதாரம் பண்ணுவதற்கான காரணம் என்ன? எதற்காக இந்த சுந்தரர் வந்து பிறக்கிறார்? அந்த 2 பெண்களை திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காகவா என்றால் அதுவும் ஒரு காரணம். இல்லற தர்மத்தை கடைபிடித்து ஒழுக வேண்டும் என்ற அதுவும் ஒரு காரணம். மற்றொன்று காரணம் என்னவென்றால் அடியார்களை பாட வேண்டும். ஆண்டவன் எளியவன் என்று உலகிற்கு காட்ட வேண்டும். இதுதான் சுந்தரருடைய அவதாரத்தினுடைய நோக்கம். ஞானசம்பந்தர் முதலிய அடியார்கள் எல்லாம் பிறந்து சிவபெருமானை பாடிட்டார்கள். பாலை கொடுத்து ஞானசம்பந்தரை ஆட்கொண்டார். சூளை கொடுத்து திருநாவுக்கரசரை ஆட்கொண்டார். ஓலை கொடுத்து இங்கே சுந்தரரை ஆட்கொண்ட பெருமான் மாணிக்கவாசகரையும் பின்பு ஆட்கொண்டார். இப்ப அடியார்களை எல்லாம் பாட வேண்டும், அதற்கு சிவபெருமானுடைய அருள் வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே சுந்தரரை திருவதாரம் பண்ண வைக்கிறார். இன்னொரு விஷயம், சிவபெருமான் எல்லாருக்கும் எளியவன் என்பதை காமிப்பது சுந்தரருடைய வரலாறு. நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு சுந்தரருக்கு சுவாமி அருள் பண்ண. மனைவியோட சண்டையா? யார சார் தூதுக்கு அனுப்பலாம்? சிவபெருமானே தூது போடலாம். நாவலூரன் விடு தூதா உனை நம்பினேன் ஐயா சரணன்னு முத்துத்தாண்டவர் சிதம்பரத்துல பாடும். உனக்கு உன்னுடைய மனைவிக்கு சண்டையா? சிவபெருமான் தூது வருவார். உனக்கு பணம் இல்லையா? சிவபெருமான் தருவார். உனக்கு தங்க காசு வேணுமா? சிவபெருமான் தருவார். உனக்கு சாப்பாடு வேணுமா? சிவபெருமான் தருவார். உனக்கு பட்டாடை வேணுமா? சிவபெருமான் தருவார். இது எல்லாவற்றையும் பேசக்கூடிய காப்பியம் இந்த பெரிய புராணம். சிவபெருமான் என்னென்ன சார் தருவார்? எல்லாமே தருவார். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னையன் புலையெல்லாம் பொறுப்பானை, இன்ன தன்மையன் என்று அறியவனாய் எம்மானை, அன்னம் வயல்பொழில் அணி ஆரூரானை மறக்கலுமாமேன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுவார். ஆக எல்லாவற்றையும் தரக்கூடிய பெருமான் சிவபெருமான். சிவம் என்ற சொல்லுக்கே
நன்மை உடையது, மங்களகரமானவன் என்று பொருள். ஆக மங்களகரமான சுவாமி சிவபெருமான், அவன் நன்றுடையான் தீயதிலான், நரைவெள்ளேறு ஒன்றுடையான், சென்றடையாத திருவுடையான், சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமே. சிவபெருமானுடைய பெயரை சொன்னால் என்னுடைய உள்ளம் குளிரும் என்று ஞானசம்பந்தர் பாடுகின்றார். இது சிவபெருமானிடத்தில் எல்லாம் கேட்டார் சுந்தரர். கஸ்தூரி கமல் சாந்தும் பணித்தருள வேண்டும், அன்னையத்த மொழிப்பறவை சங்கிலிக்கும் எனக்கும் பற்றாய பெருமானே, மற்ற யாரை உடையேன், கஸ்தூரி பூனாரும் கமல் சாந்தும் பணித்தருள வேண்டும் பட்டாடைன்னு பலவிதமான பொருள் எல்லாம் சிவபெருமானிடத்துல கேட்டார். இப்படி இறைவனுக்கும் இறை அடியார்களுக்கும் உள்ள நெருக்கத்தை காண்பிப்பதற்காகவும், இறைவன் எளியவன் என்பதை உலகிற்கு உணர்த்துவதற்காகவும், தோழமை மார்க்கத்தினுடைய பெருமையை பறைசாற்றுவதற்காகவும், தொண்டர்களினுடைய பெருமையை சொல்லுவதற்காகவும் இத்தகைய நூலை பாடுவதற்கு எல்லாம் வல்ல ஆளாள சிவபெருமான் ஆளாள சுந்தரராக இந்த நம்பியாரூரரை இந்த பூலோகத்திலே திருஅவதாரம் செய்த செய்தியை நமக்கு பெரிய புராணம் பேசுது. இந்த பெரிய புராண நூலினுடைய அமைப்பை பார்க்கும் பொழுது, சுந்தரர் பாடிய திருத்தொண்டத் தொகையை முதல் நூலாக வைத்து, நம்பியாண்டார் நம்பி பாடிய திருத்தொண்டர் திருவந்தாதியை வழி நூலாக வைத்து, சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தை இயற்றியிருப்பார். மொத்தம் 4286 திருப்பாடல்களை கொண்டது இந்த பெரிய புராணம். 2 சருக்கங்களை உடையது. திருமலை சருக்கம், வெள்ளாணை என்று 2 காண்டங்களை உடையது. முதல் காண்டம், 2ஆம் காண்டம். அது திருமலை சருக்கம் தொடங்கி வெள்ளாணை சருக்கம் வரை மொத்தம் 13 சருக்கத்தை உடையது. எப்படி சார் 13 சருக்கன்ற போது, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த திருத்தொண்டத் தொகையிலே 11 பாடல். 11 பாடல்லையும் முதல் அடிய முதல் சருக்கமாக வச்சிருவார். தில்லைவாழ் அந்தன சருக்கம், இடைமலிந்த சருக்கம், உம்மையால் உலகாண்ட சருக்கம், திருநின்ற சருக்கம், வார்கொண்ட வனமுலை, இப்படி சருக்கத்தினுடைய பெயரை எல்லாம், பாட்டினுடைய முதல் அடியை எல்லாம் சருக்கத்தின் பெயராக வைப்பார். மொத்தம் 11 பாடல் திருத்தொண்டத் தொகை சுந்தரமூர்த்தி சுவாமி பாடியது. முதல்ல திருமலை சருக்கம், கைலாய மலையினுடைய பெருமைகள் எல்லாம் சொல்லுவதாக திருமலை சருக்கத்தினுடைய பெருமையை வைப்பார். கடைசியில வெள்ளானை சருக்கம் என்று வெள்ளை யானையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கைலாயத்திற்கு போகக்கூடிய நிகழ்வை பேசக்கூடியதை கடைசி சருக்கமாக அமைப்பார். இப்படி 13 சருக்கம், 2 காண்டம், 4286 திருப்பாடல்களை கொண்டது இந்த பெரிய புராணம். இந்த பெரிய புராணத்திலே பாதி பாடல் 1256 பாடல் ஞானசம்பந்த பிள்ளையாருக்கு உண்டு. இந்த நூலுக்கு தலைவன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சுந்தரருக்கென்று தனியாக எங்கேயும் சுவாமி புராணம் பாடல. நான் இதுவரை சொன்ன புராணம் தடுத்தாட்கொண்ட புராணம்னு அடியார் வரலாறு சொல்வதற்கு முன்பாக இதை சேக்கிழார் சொல்லிடுறார் பெரிய புராணத்துல. தடுத்தாட்கொண்ட புராணம்னு பேரு. இதுக்கப்புறம் ஒவ்வொரு அடியாரா சொல்லுவார். தில்லைவாழந்தனர், திருநீலகண்டர், அப்படியே வரும்பொழுது ஞானசம்பந்தரை தாண்டி ஏயர்கோன் கலிக்காமனாருடைய புராணத்திலே சில பாடல்களும், சேரமான் பெருமாள் நாயனார் புராணத்திலே பல பாடல்களிலும், இறுதியாக வெள்ளானை சருக்கத்திலும், இப்படி 4-5 இடங்கள்ல சுந்தரருடைய வரலாறு கொஞ்சம் கொஞ்சமாக சேக்கிழார் சாமி சொல்லிட்டு போறார். ஆக பெரிய புராணத்திலே அதிக பாடல் எண்ணிக்கையை கொண்ட ஒரே ஒரு அடியவர் யாருன்னா ஞானசம்பந்தர். 1256 பாடல்களிலே சேக்கிழார் திருஞான சம்பந்தரினுடைய வரலாற்றினை விளக்குகின்றார். பலருடைய கருத்து, அருணகிரிநாதர் தொடங்கி பலருடைய கருத்து என்ன என்றால், திருஞான சம்பந்தர் முருகப்பெருமானுடைய அவதாரமாக அவதரித்தவர் என்பது. அமிர்தகவி புவியதலில் பிரபுவான புகழியில் வித்தகர் போல அமிர்தகவி தொடைபாட அடியேன் தனக்கு அருள்வாயே என்று அருணகிரிநாதனுடைய வேண்டுகோளாகவும், சமணரை கழுவேற்றிய பெருமைக்குரிய பெருமகனாக இந்த முருகப்பெருமான் எழுந்தருளினான் என்றவையெல்லாம் அவர் உணர்த்துகின்றார். வடலூர் வள்ளல் பெருமான் அற்புதமாக சைவம் தலைக்க தலை தாண்டி ஞான சம்பந்த பேர் ஒன்று அழைத்தாண்டி பொய்வந்த நெஞ்சத்தில் போகாண்டி அந்த புண்ணியன் பொன்னடி போற்றுங்கடி என்று கும்மி பாடலிலே எல்லாம் வல்ல சுப்பிரமணிய சுவாமி ஞான சம்பந்தராக அவதாரம் செய்தருளினான் என்ற திருக்குறிப்பை எல்லாம் நமக்கு காட்டுகின்றார். இப்படி முருகப்பெருமான் சம்பந்தராக அவதாரம் செய்தார். சைவம் தலைப்பதற்காகவும், வேதநெறி இந்த தமிழ்நாட்டிலே ஓங்குவதற்காகவும் ஞான சம்பந்தனுடைய பிறப்பிருந்தது. இத்தகைய பெருமைக்குரிய தொண்டர்களினுடைய வரலாற்றை எல்லாம் பேசக்கூடியதனால் இந்த நூலுக்கு பெரிய புராணம்னு பேரு. இப்படி சுந்தரர் பாடிய திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டு
நம்பியாண்டார் நம்பி திருநாரையூரிலே பொல்லாப்பிள்ளையார் அருள் பெற்ற நம்பியாண்டார் நம்பி என்பவர் பாடிய திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற நூலை வழி நூலாக கொண்டு சார்பு நூலாக சேக்கிழார் இந்த பெரிய புராணத்தினை பாடியுள்ளார். இந்த பெரிய புராணம் சிவபெருமானுக்குரிய 12 திருமுறைகளிலே 12வது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. இப்ப நம்ம ஆரம்பத்துல இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா விளங்கும். 12 திருமுறைனா என்ன சார் அப்படின்னா, சிவபெருமானை போற்றி பரவக்கூடிய இந்த சைவ சமயத்திலே நால்வர் முதலிய அடியார்கள் பாடிய நூல்களின் தொகுப்பு 12 திருமுறை. அது முதல் திருமுறை ஞானசம்பந்தருடைய தேவாரம் முதல் 3 திருமுறையாக இருக்கிறது. அதுக்கு திருக்கடை காப்புன்னு பெயர். எல்லா பாடலுக்கும் பயன் சொல்லுவார். அதான் முதல் 3 திருமுறையாக இருக்கிறது. ஞானசம்பந்தருடைய பாடல்கள் எல்லாமே இறைவனிடத்திலே அவர் கொஞ்சும் விதமாக பாடியதாக அதெல்லாம் நமக்கு காட்டப்படுகிறது. ஞானசம்பந்தருடைய திருமுறை திருக்கடை காப்பு என்று வழங்கப்படுகிறது. 1, 2, 3 ஆகிய முதல் 3 திருமுறை திருஞான சம்பந்தருடையது. 4, 5, 6 திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த தேவாரம். அதுல 6, 7 தாண்டகம் நேரிசை இதெல்லாம் வந்துடும். 5, 6 7வது திருமுறை இந்த சுந்தரர் பாடிய திருப்பாட்டுன்னு சொல்றோம். இந்த 7ஆம் திருமுறையில ஒரு பதிகம் தான் திருத்தொண்ட தொகை. அந்த திருத்தொண்ட தொகையில தான் இந்த அடியார்கள் எல்லாம் அவர் பாடுற. இது 7ஆம் திருமுறையாக உள்ளது. 8ஆம் திருமுறை எங்க ஊருக்கு மதுரை மாணிக்கவாசக சுவாமி அருளி செய்த திருவாசகமும் திருக்கோவையாரும். திருக்கோவையார் அதாவது திருச்சிற்றம்பல கோவைன்னு சொல்லுவாங்க. திருக்கோவையார் 9ஆம் திருமுறை 9 பேர் பாடியது. அதுலதான் நம்ம சிவபெருமானுக்கு பரமல திரு இசைப்பா திருப்பல்லாண்டு அதெல்லாம் அங்கதான் இருக்கு. 9ஆம் திருமுறை. 10வது திருமுறையாக மூலன் உரை செய்த 3000 தமிழ் 3000 என்று போற்றப்பட தமிழ் வேதம் என்று சொல்லக்கூடிய திருமந்திரம் 10வது திருமுறையாக இருக்கிறது. 11ஆம் திருமுறையாக 12 பேர் அருளி செய்த 40 நூல்களினுடைய தொகுப்பு. அதுல நிறைய நூல் திருஞான சம்பந்தரை புகழ்ந்து பாடினது. சிவபெருமான் மீது நிறைய நூல் பாடியிருப்பாங்க. கபிலர், பரணர், நக்கீரர், காரைக்கால் அம்மையார், சேரமான் பெருமாள், அதிரவடிகள், ஐயடிகள், காடவர்கோன், பட்டினத்து சுவாமி, நம்பியாண்டார் நம்பி, இளம்பெருமான் அடிகளார் இத்தனை பேர் பாடிய சிவபெருமான், மதுரை சிவபெருமான் இத்தனை பேர் பாடிய நூல்களினுடைய தொகுப்பு 11ஆம் திருமுறை பிரபந்த இலக்கியமாக இருக்கும். 12வது திருமுறை இந்த சேக்கிழாருடைய பெரிய புராணம். இப்படி 12 திருமுறை உண்டு. இதிலே 12வது திருமுறை தான் இந்த அடியார்களினுடைய புகழை பேசக்கூடிய பெரிய புராணம். இந்த பெரிய புராணத்திலே 4286 பாட்டு. அதுல 1256 பாடல் ஞானசம்பந்தர். இதுல எத்தனை அடியாருடைய வரலாறு சார் பேசப்பட்டிருக்கு அப்படின்னா, சுந்தரர் பாடிய திருத்தொண்ட தொகையிலே 60 நாயன்மார்களினுடைய பெயரை அவர் அறிமுகம் செய்வார். தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனாருக்கும் அடியேன், இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன், இளையாந்தன் கொடிமாறன் அடியாருக்கும் அடியேன், மெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன், விரிபொழில் சூழ் குன்றையான் விரண்மெண்டற்கடியேன், அல்லிமென் முல்லையர்ந்தார் அமர்நீதிக்கு அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு அலை என்பது முதல் பாடல். மன்னிய சீர் மறைநாவல் நின்ற ஊர் பூசல் வரிவளையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன், தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கடியேன், திருநீலகண்டத்து பாணனார்க்கடியேன், என்னவனாம் அரணடியை அடைந்திட்ட சடையன், இசைஞானி காதலன் திருநாவலூர்கோன், அன்னவனாம் ஆரூரில் அடிமை கேட்டு வப்பான், ஆரூரன் ஆரூரில் அன்பராவாரே என்று பாடுவார். இது 11வது பாடல். இப்படி 60 நாயன்மார்களே அவர் பட்டியலிட்டு பாடுவார். கடைசி பாட்டிலே என்னவனாம் அரணடியை அடைந்திட்ட சடையன். சடையனார் என்பது அவருடைய தகப்பனார். இசைஞானி காதலன், இசைஞானி என்பது அவருடைய தாயின் பெயர். இசைஞானி காதலன் திருநாவலூர்கோன், அன்னவனாம் ஆரூரன். இங்கே ஆரூரன் என்பது இவருடைய பெயர். ஆக 60 அடியார்களுடைய பெயரை சொல்லி இந்த பாடலை பாடுனது சடைஞானிக்கும் இசைஞானி சடையநாயனாருக்கும் இசைஞானிக்கும் பிறந்த ஆரூரன் என்ற நான் பாடியது என்று பதிவு செய்வார். இப்படி நாயன்மார்களான 60ஐயும் இந்த 3 பேரையும் சேர்த்து 63வராக பின்னால வந்த நம்பியாண்டார் நம்பி பாடுவார். அதனை சேக்கிழார் சுவாமி அப்படியே விரித்து நமக்கு புராணமாக பாடிட்டார். ஆக மொத்தம் 63 நாயன்மார்கள். சொல்ல சார் தனி அடியார்கள்னு சொல்றாங்களே அவங்க யாருன்னா, ஒவ்வொரு அடியார்களாக நம்ம பார்க்கலாம். திருநீலகண்டர், இயற்பகை, கண்ணப்பர், திருநீலநக்கர், திருநீலகண்ட பாணர் இவங்கெல்லாம் தனி அடியார்கள். தனித்தனியா இருக்கிறவங்க.
தொகை அடியார்கள் அப்படின்னு ஒரு 9 பெயரை உள்ள சொல்லுவாங்க. 9 தொகை அடியார்கள் இந்த புராணத்திலே உண்டு. தொகை அடியார்கள்னா செட் ஆஃப் பீப்புள்ஸ், அதாவது கூட்டம் கூட்டமாக இருக்கிறது. அவங்க யாரு அப்படின்னா, தில்லைவாழ் அந்தணர்கள், பத்தராய் பணிவார், பரமனையை பாடுவார், சித்தத்தை சிவன்பால் வைத்தார், திருவாரூர் பிறந்தார், முப்போதும் திருமேனி தீண்டுவார், முழுநீர் பூசுவார், அப்பாலும் அடி சார்தார், பொய்யடிமை இல்லாத புலவர். இப்படி 9 செட் ஆஃப் பீப்புள்ஸை சேர்த்து நமக்கு தொகை அடியார்களாக காட்டப்படுகிறது. இப்படி 63 தனியடியார்கள், 9 தொகை அடியார்கள், 72 சிவன் அடியார்களினுடைய வரலாறை சொல்லுவது இந்த பெரிய புராணம். இந்த பெரிய புராணத்துக்கு வேற என்ன சார் சிறப்பு அப்படின்னா, பெரிய புராணம் சிவன் அடியார்களினுடைய பெருமையை மட்டும் சொல்லல, அந்த அடியார்களுடைய வீட்டுக்கு ஆண்டவன் வந்த வரலாறு, ஒவ்வொரு நாயன்மார்களுடைய வரலாறு நம்ம பார்க்கும் பொழுது சிவபெருமான் அவர்கள் வீட்டுக்கு வந்து அவர்களுக்கு அருள் செய்த தன்மையை எடுத்து உரைக்கக்கூடிய வரலாறு. இப்படி சிவபெருமான் வீட்டுக்கு வந்து கதவை தட்டுவார். சார், சிவபெருமான் முதல்ல வீட்டுக்கு வருவாரா அப்படின்னா வருவார். ஏன்னா இந்த இனிமே நம்ம பார்க்க போற இந்த பெரிய புராணத்தினுடைய கதை போக்கே அப்படித்தான் அமையும். சிவபெருமான் அடியார்கள் வீட்டுக்கு எழுந்தருளி அவன் திருவிளையாடல்கள் பல புரிந்து ஆட்கொள்ளக்கூடிய தன்மையிலே அந்த நாயனாரை சோதித்து அதன் மூலமாக அவன் அடையக்கூடிய ஆனந்தம், இன்பம், இவற்றையெல்லாம் பேசக்கூடிய ஒரு பெரும் காப்பியமாக இந்த சேக்கிழாரனுடைய பெரிய புராணம் நமக்கு திகழ்கிறது. அடியார்கள் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு கொள்கையோடு ஒவ்வொரு நோக்கத்தோடு இந்த உலகிலே வாழ்ந்தவர்கள். சிவபெருமானை அடைய வேண்டும், சிவபெருமான் மீது அளவற்ற பக்தி கொண்டு சிவபெருமானுக்காக எந்தவித இடையூறுகள் இருந்தாலும் அதனையெல்லாம் தாண்டி அவர்கள் ஒரு நெறியிலே நின்று சிவ வழிபாடு செய்து முத்தி இன்பத்தை அடைந்த செய்தியை விளக்குவதுதான் இந்த பெரிய புராண நூலினுடைய தனிச்சிறப்பு. ஒவ்வொரு தொண்டரும் இதிலே இருக்கக்கூடிய அடியார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொண்டினை முன்னிறுத்தி தன்னால் இயன்றளவு ஒருவர் அன்னம் விடுவார், தன்னால் இயன்றளவு ஒருவர் அடியார்களுக்கான ஆடைகளை ஒழித்து தருவார், ஒருவர் திருவோடு செய்து தருவார், ஒருவர் திருக்கோயிலுக்கு சென்று பூ தொடுத்து தருவார். இப்படி அடியார்கள் ஒவ்வொருவரும் சிவபெருமானுக்கென்று ஒவ்வொரு திருப்பணியை செய்து வந்தார்கள். அவர்களுடைய புகழை பேசக்கூடிய ஒப்பற்ற நூல்தான் இந்த பெரிய புராணம். இதுல மொத்தம் 72 அடியார்களினுடைய வரலாறு விரிவாக பேசப்படுகிறது. அதுல ஒவ்வொரு அடியார்களுடைய வரலாற்றினையும் இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த திருத்தொண்ட தொகையினு பாடல் வழியாகவே நம்ம எல்லாம் அதனை இப்ப படிக்கலாம்னு அடியை நினைச்சு வச்சிருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு அடியார்களுடைய வரலாறையும் ரொம்ப சுருக்கமாவே, ஏன்னா அவருடைய வரலாறு உணர்த்தக்கூடிய தத்துவம் இது 2 தெரிஞ்சு கொண்டா போதும். முழுக்க தான் படிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஓரளவு அவர்களை பற்றி தெரிந்து கொண்டால் போதும். ஏன்னா நம்ம நாட்டில வாழ்ந்திருக்கிறார்கள், நம்ம சுவாமியை அனுபவிச்சிருக்கிறார்கள். நான் வரலாறு சொல்லும் போதே தெரியும், நீங்க வாழ்ந்த பகுதி, இப்ப இருக்கக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் இந்த நாயன்மார்கள் வாழ்ந்து வந்து சிவபெருமானுடைய அருள் பெற்றிருப்பார்கள். ஆக அவர்களையெல்லாம் நாம் நினைக்கும் பொழுது நம்மளுடைய ஆன்மாவிற்கு ஒரு பலம் கிடைக்கும், நமக்கு அவர்களுடைய அருள் கிடைக்கும். அவையெல்லாம் நம் வாழ்வில் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சுபிட்சமாக நமக்கு இன்பமாக இந்த உலகில் வாழலாம். இதற்கெல்லாம் முன்னோர்களுடைய அருளும் திருவருள் பெற்ற ஆன்மாக்களினுடைய ஆசீர்வாதமும் நமக்கு வேண்டும். நம்முடைய பித்ருக்களை வழிபடுறோம்ல, நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் எப்படி வழிபடுறோம், அவங்களுடைய ஆசி வேண்டிதானே. அதுபோல சிவனருள் பெற்ற சீலர்களாக அருந்தொண்டு செய்த இந்த 63 நாம் நினைந்து அவர்களுடைய குரு பூஜை நாளில் அவர்களுக்கு வழிபாடு செய்து அவர்களை போற்றி துதித்து வர நமக்கு அவர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அடியார்களினுடைய ஆசீர்வாதம் கிடைத்தால் ஆண்டவனுடைய திருவருள் எளிமையாக கிட்டும். இதுதான் அடியார் வழிபாடுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம். அடியாருக்கு என்ன பெருமைன்னு பெரிய புராணம் பேசும்பொழுது நான் சொல்லுவேன். இப்ப நம்ம நூல் உள்ள போலாம். அறிமுகம் சொல்லியாச்சு, சேக்கிழார் பாடினது, நூல் அமைப்பு, நூல் கட்டமைப்பு, நூலினுடைய சிறப்பு, இதெல்லாம் ஓரளவு சொல்லிட்டேன். இப்ப நம்ம நூலுக்குள்ள போலாம். நூல் தொடங்குற இடம் எப்படி இருக்குன்னா, தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய திருத்தொண்ட தொகை
அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க மொத்தமா வீடு. இப்பதான் சன் நமக்கு எப்படி தொடங்குதுன்னா, திருத்தொண்ட தொகை தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று தொடங்குகின்றது. இந்த திருத்தொண்ட தொகை எங்க சார் தொடங்குச்சு? இது சுந்தரருடைய தேவாரத்துல ஒண்ணுன்னு சொன்னீங்களே அப்படின்ற பொழுது, நான் முன்பு சொன்னது போல சுந்தரர் பிறக்கின்றார். பிறந்து திருமணம் நின்று போகுது. சிவபெருமான் பாடினார். வழிபடக்கூடிய அர்ச்சனை பாட்டே ஆகும்னார். அதனால சுந்தரர் ஊர் ஊரா பாடுறார். அப்படி ஊர் ஊரா பாடிட்டு திருவாரூருக்கு வருகிறார். பெருமை திருவாரூர். திருவாரூர் பிறக்க முத்தி. திருவாரூர் பிறந்தார் எல்லாருக்கும் அடியேன். அப்படி பெருமைக்குரிய ஊர் இந்த திருவாரூர். இந்த திருவாரூரிலே எல்லாம் வல்ல சிவபெருமான் கமலவசந்த தியாகராஜராக எழுந்தருளி அருள் செய்கின்றான். இத்தகைய பெருமை வாய்ந்த பதிக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வருகிறார். இந்த திருவாரூர் கோயிலுக்கு போனவங்களுக்கு தெரியும். கோயிலுக்குள்ள திருக்காவணம் எனும் தேவாசிரியன் மண்டபம்னு ஒண்ணு இருக்கும். அங்க என்ன சார் இருக்கும் அப்படின்னா, அடியார்கள் எல்லாம் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம். பல அடியார்கள். இப்ப திருநீர் பேசிட்டு சிவசிவன் சொல்றதெல்லாம் போலி. அப்படி அடியார்கள் இல்ல. எல்லாம் பல அடியார்கள். சிவபெருமானை தவிர வேற ஒன்னையும் காணா நிலை உடைய அடியார்கள் இருந்த இடம் அந்த திருவார் பெருமை தேவாசிரியம் எனும் திருக்காவணம். அங்க அடியார்கள் பலர் எழுந்தருளி இருக்கிறார்கள். சின்ன வயசு யாருக்கு? சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சின்ன வயசு ஒரு 12, 13 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. வாரார். ஆனா மாப்பிள்ளை கோலத்துல தான் இருப்பார். ஏன்னா மாப்பிள்ளை கோலத்துல தானே அவரை சாமி ஆட்கொண்டார். அதனால மணக்கோலத்தோட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருப்பார். அப்படி மணக்கோலத்தோட கையில தங்க பரம்போட பூச்செண்டோட சாமி திருவாரூர் கோயிலுக்குள்ள வரார். இப்படி வரும்பொழுது இந்த திருக்காவணத்தில் இருக்கக்கூடிய அடியார்களை எல்லாம் பார்த்து அவர் ஒரு வணக்கம் செலுத்தாம வந்துடுறார். அவர் என்ன நினைச்சு வந்தார்? இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் நம்மை விட உயர்ந்தவர்கள். அது ஒண்ணு. ரெண்டாவது சுவாமியை பார்க்கக்கூடிய காதல். திருவாரூர் வன்மீகநாதர் மேல, அங்கே சுவாமிக்கு பேர் வன்மீகநாதர். புற்றிடம் கொண்டார்னு பேர். புற்றிடம் கொண்ட புனிதர். அந்த சுவாமியை பார்க்க அவருக்கு அவ்வளவு ஆவல். அதனால விரைந்து வருகிறார். அடியார்களை தாண்டி கோயிலுக்குள்ள போயிறார். அந்த கூட்டத்துல ஒரு அடியார் எந்திரிக்கிறார். எழுந்து, இங்க போறானே அவன் யாரு? அடியார்களை இங்க வணங்காம அடியார்களை மதியாமல் செல்லுகிறானே அவன் யார் என்று கேட்கும் பொழுது, இந்த சுவாமி சுந்தரமூர்த்தி சுவாமி கூட வந்தவங்க, ஐயா அவரு சிவபெருமானால் ஓலை காட்டி ஆட்கொள்ள பெற்று சிவபெருமான் மீது தேவாரம் பல பாடக்கூடியவர். அவருக்கு சிவபெருமான் ஃப்ரெண்டியா? என் நண்பன். ஆமா, சிவபெருமானே சொல்லியிருக்கார், உண்மை எமக்கு தோழமையாக தந்தனம். சிவபெருமானுடைய நண்பர் யார்? அடியார்களுக்கு மதிப்பு கொடுக்காத இவன் இந்த அடியார் கூட்டத்திற்கு புறம்பானவன். இவனை யாம் ஒதுக்கி வைக்கின்றோம் என்று அந்த அடியார் சொல்லிட்டார். ஐயா அவசரப்படாதீங்க, ஒரு சிவபெருமானுடைய நண்பர்னு சொல்றேன். சிவபெருமானும் நமக்கு ஒதுக்குயா? சிவபெருமானும் புறம்பு என்று சிவபெருமானை அவர் ஒதுக்கி விட்டார். அப்ப பாருங்க எந்த அளவிற்கு அடியார்களுக்கு அவர்கள் மதிப்பு கொடுக்கிறார்கள் என்று. ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன், உங்களுக்கு எளிமையா புரியும். ஒரு மணற்பாங்கான இடம், சரியான கோடை வெயில், அதுல நடந்து போய்கிட்டு இருக்கிறோம். போகும்போது எதுக்கு ஒரு நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் வருகிறார். வந்து, ஐயா ரொம்ப வெயில்ல நடந்து வரீங்க, என்கிட்ட குடை இருக்கு, ஒரு சோடி செருப்பு இருக்கு, உங்களுக்கு எது வேணுங்க ஐயா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஐயா சூரியனுடைய வெயிலினுடைய தாக்கத்தை நான் சமாளிச்சிருவேன், மண்ணினுடைய சூட்டை என்னால தாங்க முடியல, அதனால நீங்க செருப்பே கொடுங்க சாமின்னு நம்ம செருப்பை வாங்கி போட்டு போவோம். இதை நம்ம இங்க ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆக சூரியன் என்பது சிவபெருமான், அந்த மண்ணானது அடியார்கள், சிவபெருமானுடைய அருள் பெற்ற அடியார்கள். ஆக சூரியனுடைய ஒளியை தாங்கிக் கொள்கிறோம். அந்த சூரியனிடத்தில இருந்து ஒளியை வாங்கி வெளியே விடுகின்ற மண்ணினுடைய சூட்டினை நம்மளால தாங்க முடியல. அது போலத்தான் சிவபெருமானிடத்துல தப்பு செஞ்சா சிவபெருமான் அடியார்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுறலாம். அடியார்கள் இடத்துல தப்பு செஞ்சா ஆண்டவனால கூட நம்மளை காப்பாற்ற முடியாது. அதுதான் அடியார்களுடைய பெருமை. அவ்வளவு பெருமை. உடனே இவர்கள் சிவபெருமானை புறகுன்ட்டார். சுந்தரமூர்த்தி சுவாமி புறகுன்னா ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்ட்டார். சிவபெருமானை யாராவது ஒதுக்க முடியுமா? சாமி தான் நம்மளை ஒதுக்கி வைப்பார். இவர் சொல்றார், சிவபெருமானை நான் ஒதுக்குறேன், இந்த சுந்தரர் என்ற நம்பி யார் ஒருவரையும் ஒதுக்குறேன், அவர்களோட யாரும் சேர வேண்டாம்.
இவர் உள்ள போயிட்டார். இவருக்கு வெளியே நடக்கிற இந்த நிகழ்ச்சிலாம் தெரியாது. வெறும் அடியார்கள் பெரியவங்க எல்லாம் இருக்காங்க. நம்ம எதுக்கு சிறுவன் அவங்க வழியில போயிட்டுன்னு அவர் ஒதுங்கி போகிறார். அப்ப அங்க உள்ள இருக்கக்கூடிய பெருமான் வன்மீகநாதர் அசரீரியாக சொல்றாரு, ஏப்பா வந்தையில அங்க வெளியே இருக்கக்கூடிய அடியார்களுக்கு ஒரு வணக்கம் போட்டு வந்திருக்கலாம்ல. இப்ப அவன் உன்னையும் புறகண்டான், என்னையும் புறகண்டான். நான் என்ன செய்யறது? பாடியிருப்பா, அவனுக்கு வணக்கம் போட்டு அவனை பாடிரு அப்படின்னு சிவபெருமான் சொல்றார். இவரு திருதிருன்னு முழிக்கிறார். சுவாமி நான் என்ன சாமி பண்ணுவேன்? ஆமா அன்னைக்கு சொற்றமிழால் பாடுகன்னு என்னை திட்டியபடியே பித்தா பேயா அப்படின்னு திட்டுன அதை வச்சு நான் பாடி நீ அடி எடுத்து கொடுத்து நான் பாடினேன்னு சுவாமின்னு சொல்லி அவர் சுவாமி முன்ன ரெண்டு புலம்புறார். வேற வழியே இல்லாம மறுபடியும் சுவாமி திருவாரூர் பெருமான் வன்மீகநாதர் அடி எடுத்து கொடுக்கிறார். தில்லைவாழ் அந்தணர்தம் அடியாருக்கும் அடியேன் என்று பாடு. அன்னைக்கு கல்யாணத்தை நிறுத்திட்டு அர்ச்சனை பாட்டேயாகும் என்று தமிழ் பாட்டு பாடுன்னு அவர் சொல்லும்போது பித்தா பிறைசூடி பெருமானை அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் வெண்ணை தன்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையில் அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமேன்னு பாடினார். அப்ப பித்தான்னு திட்டினதுனால பித்தான்னு ஒரு சொல்லை எடுத்து கொடுத்தார். யார? சிவபெருமான் தன்னை பாடுவதற்கு பித்தா என்ற ஒரு சொல்லை எடுத்து கொடுத்தவர் தனது அடியார்களை பாடுவதற்காக ஒரு தொடரையே எடுத்து கொடுக்கிறார். அதுதான் தில்லைவாழ் அந்தணர்தம் அடியாருக்கும் அடியேன். தில்லை என்றால் சிதம்பரம், அந்தணர் என்றால் அங்கே இருக்கக்கூடிய தீட்சித பெருமக்கள், தில்லைவாழ் அந்தண பெருமக்கள். அவர்கள் எல்லாருக்கும் நான் அடியவன் யாரு? திருவாரூர் பெருமான் சொல்றார். அடுத்து பாடு அப்படின்னு ஒரு பாடார். திருநீலகண்டத்து குயவனாருக்கும் அடியேன் இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் இளையாண்டன் குடிமாறன் அடியாருக்கும் அடியேன் மெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கடியேன். எப்ப நிறுத்து, வெளியே உன்னோட ஒருத்தி சண்டை போட்டாள் அவனை முதல்ல பாடுப்பா பாடினார். விரி பொழில் சூழ் குன்றையான் விரண்மிண்டற்கடியேன். அவருக்கு பேரு விரண்மிண்ட நாயனார். மலையாள தேசத்துக்காரர், கொடுங்கலூரை சேர்ந்தவர். இங்கே வந்து வழிபாடு பண்ணும்போது இப்படி நிகழ்வு அமைந்து பாடுறார். அடியார்களுடைய பெருமையை வெளிப்படுவதற்கு காரணமாக அவர் இருக்கிறார். அவரை பாடியிரியா? விரிபொழில் சூழ் குன்றையான் விரண்மிண்டற்கடியேன். இப்ப யார வேணாலும் பாடிக்க. அல்லிமென் முல்லை அந்தார் அமர்நீதி கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே என்ற இந்த திருத்தொண்ட தொகையை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரிலே பாடுகின்றார். இதுல தில்லைவாழ் அந்தணர்கள் முதல்ல அவங்களத்தான் பாடுறார். அது திருவாரூர் வன்மீகநாத பெருமான் அடியெடுத்து கொடுக்கிறார். தில்லை என்ற சிதம்பரத்திலே நடராஜ பெருமானுக்கு பூஜை தொழில் பூஜை பூஜை புனஸ்காரம் முதலியவை செய்யக்கூடிய அந்த 3000 அந்தன பெருமக்களினுடைய சிறப்புகளை எல்லாம் அங்கே பட்டியலிட்டு சேக்கிழார் இந்த பெரிய புராணத்திலே விவரிக்கின்றார். அதுல கடவுள் வாழ்த்தாக அங்க அந்த பெருமக்களுடைய தொண்டு பெருமை இவற்றையெல்லாம் பலவாறாக போற்றி பரவுகின்றார். அங்கே ஆடக்கூடிய பெருமான் உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவனாகவும் நில உலாவிய நீர்மொழி வேணியனாகவும் அலையில் சோதியனாக அம்பலத்து ஆடுகின்ற பெருமானினுடைய மலர் சிலம்படியை வாழ்த்தி வணங்க வேண்டும் என்று பாடுகின்றார். அந்த பெருமானுடைய கோல சிறப்பு முதலியவற்றையெல்லாம் அவர் அங்கே வர்ணித்து பாடுகின்றார். திருநாவுக்கரசர் தேவாரத்தில் பாடுவது போல குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே. என்ன சொல்றார்? இம்மாநிலத்தே சார், இந்த மாநிலத்துல மனித பிறவி வேண்டும் சார். எல்லாரும் வேண்டான்னு கேட்டாங்க. திருநாவுக்கரசர் ஒருத்தர் தான் பிறவி வேணும்டார். எப்படி கேட்கிறார் பாருங்க. குனித்த புருவம் ஒவ்வை செவ்வாய். சிவபெருமானுடைய மேனி குனித்த புருவம், அவருடைய கண்ணானது குனித்த புருவம். அவருடைய வாய் எப்படி இருக்கும்? கொவ்வை செவ்வாய். அந்த வாயில சிரிப்பு எப்படி இருக்கும்? குமின் சிரிப்பாக சிவபெருமான் சிரிப்பார். கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடை, மிக நீண்ட நெடிய அகலமான அகண்ட சடை, சடாபாரம் பனித்த சடை. மேனி எப்படி சார் இருக்கும்? பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும். பால் போன்று திருநீர் சுவாமி அணிந்திருப்பார். பாதம் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும், சிவபெருமானுடைய பாதம் இனித்தமுடன் எடுத்த பாதம் போன்றது. அந்த பொற்பாதத்தை காணப்பெற்றால், அதை நம்ம பார்த்தால் மனிதன் இந்த பூமியில இந்த மாநிலத்துல தமிழ்நாட்டுல பிறக்கணும்னு ஆசைப்படுவான். பிறவி வேணும்னு கேட்டார். அப்படி இருக்கக்கூடிய நடராஜ பெருமானுக்கு பூவும் நீரும் கொண்டு முறையாக வழிபாடு செய்யக்கூடிய பெருமக்களினுடைய புராணத்தை முதலாவதாக வைத்தார். இந்த முன்னர் சொன்ன உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன்
நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலையில் சோதிய நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இந்த பாடலை வகுப்பு முடிஞ்ச உடனே எல்லாரும் ஒரு சோதனை மாதிரி பண்ணி பாருங்க வீட்டுல. இந்த பாடலை சேர்த்தெழுதும் போது உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலையில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இப்படி சேர்த்து எழுதும் பொழுது மொத்தம் உங்களுக்கு 63 எழுத்துக்களிலே இந்த பாடல் அமைந்திருக்கும். பிரித்தெழுதும் போது உலகு எல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவு உலாவிய நீர்மலி வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்ப் அடி வாழ்த்தி வணங்குவான். இப்படி பிரிச்சு பிரிச்சு எழுதும் போது 72 சொற்கள் இருக்கும். இது என்ன காட்டுதுன்னா 63 தனியடியார்கள், 9 தொகையடியார்கள், மொத்தம் சேர்த்து 72 அடியார்களை பிரிச்சு எழுதுனா 72 எழுத்துக்கள், சேர்த்தெழுதுனா 63 எழுத்துக்கள். இதெல்லாம் பெரிய புராணத்தினுடைய முதல் பாட்டு. இந்த பாட்டுக்கே உண்டான சிறப்பு. அதெல்லாம் பிரிச்சு நான் எழுதி தயார் வச்சிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க. வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் இதெல்லாம் வீட்டுல எழுதி சோதனை பண்ணி பாருங்க. இப்படி இந்த தில்லைவாழ் அந்தணர்களுடைய பெருமையை முதலிலே சொன்னார். அவர்கள் காலையிலே எழுந்து அவர்களுக்கு உரிய கிரியைகளை எல்லாம் செய்து நடராஜ பெருமானுக்கு உண்டான பூஜைகளை எல்லாம் நித்திய நெய்வேத்தியங்களை எல்லாம் சரிவர வைத்து பெருமானை வழிபாடு செய்வார்கள். பெருமான் அவர்களுக்குள் ஒருவராக இருந்து அருள் செய்கின்றான் என்பவற்றையெல்லாம் அங்கே வைக்கின்றார். அடுத்து சொல்றார், திருநீலகண்டத்து குயவனாருக்கும் அடியேன். சார் அதுல குயவர்ன்றார், என்ன சார் இங்க ஜாதியெல்லாம் பயன்படுத்துறார் அப்படின்னு சிலருக்கு சிந்தனை வரும். பின்னால ஒருத்தர் வரப்போறார், திருநீலகண்டத்து பாணர். இப்ப பாணர் என்றார், 2 பேருக்கு வேறுபாடு படுத்துவதற்காக அவர்களுடைய தொழிலை சொல்றார். பெரிய புராணத்திலே மன்னரும் உண்டு மண்பாண்ட குயவரும் உண்டு. ஞானசம்பந்தர் அந்தனர், அப்பர் சுவாமி வேளாளர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆதி செய்வர், நந்தனார் பறையர், திருக்குறிப்பு தொண்டர் ஏகாலியர், சிறு தொண்டர் மாமாத்தியர். இப்படி பல குலங்கள் இந்த பெரிய புராணத்திற்குள் உண்டு. இவர்களை எல்லாம் வைக்கிறார் பாருங்க சேக்கிலார் சுவாமி தொண்டர் என்று. இதுலதான் அந்த காப்பியம் உயர்ந்தது. இதுலதான் அந்த காப்பியம் பெருமை அடைகின்றது. இன்னைக்கெல்லாம் நம்ம பெரிய புராணத்தை கேட்கின்றோம் என்றால் இந்த பெரிய புராணத்திற்குள்ள எல்லாரும் அடக்கம். இது ஒற்றுமை காப்பியம், இதுதான் மக்கள் காப்பியம், இது முத்தமிழ் காப்பியம், இது இசை காப்பியம் என்று போற்றப்படக்கூடிய காப்பியம் இந்த காப்பியம். ஒருவன் அமெரிக்காவில் இருந்து கொண்டு சிவபெருமானை நினைச்சால் அவன் பெரிய புராணத்தில் அடக்கம். யார் சார் சொல்றார்? சேக்கிலார் சொல்றார், சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்றார். எப்படி சார்? அப்பாலும் அடிசார்தார்னு அவர்களுக்கு பொருள். அந்த பாலும் அதான் அப்பாலுன்னு சொன்னார். அதற்கு அப்பாலும் கடலுக்கு அப்பாலும் மலைக்கு அப்பாலும் எந்த நாட்டுக்கு அப்பாலும் இருந்து ஒருவன் சிவபெருமானை நினைக்கிறானோ அவன் இதுக்குள்ள அடக்கம் சார். அப்பாலும் அடிசார்தார், புலவர்கள் எல்லாம் இதற்குள்ளே அடக்கம். நாள்தோறும் திருநீர் பூசக்கூடிய பெருமக்கள் எல்லாம் இதுல அடக்கம். இதெல்லாம் விட திருவாரூர்ல பிறந்தவங்க எல்லாரும் இந்த பெரிய புராணத்துள்ள அடக்கம். அப்போ இதுதான ஒற்றுமை காப்பியம். அங்க மக்களினுடைய பண்பாட்டு கூறுகளையும் அவர்களுடைய வழிபாட்டு முறைகளையும் அவர்கள் எடுத்துக்கொண்ட கொள்கைகளையும் அவர்கள் வாழ்வில இருந்து வெற்றி கண்ட நிலையையும் அவர்களுடைய மன உறுதியையும் அவர்களுடைய ஒருமைப்பாடுகளையும் உரைக்கக்கூடிய ஒரு மாபெரும் நூல் இந்த பெரிய புராணம். ஒவ்வொருவருக்கும் மன உறுதி வேண்டும், இல்லறத்தை நல்லறமாக நடத்த வேண்டும். இவற்றையெல்லாம் காட்டக்கூடிய கண்ணாடியாக நமக்கு பெரிய புராணம் விளங்கு. ராஜாக்களினுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் இதுல நம்ம பார்க்கிறோம். சிற்றரசர்களுடைய வாழ்க்கை வரலாறும் சில இதுக்குள்ளே இருக்கிறது. சில சிற்றரசர்களும் இந்த மாபெரும் காப்பியமான பெரிய புராணத்திற்குள்ளே இருக்கிறார். அவர்களுடைய பெருமைகளை எல்லாம் இந்த புராணத்துக்குள்ளே சேக்கிலார் சுவாமிகள் நமக்கு பதிவு பண்றார். ஆக முதலிலே தில்லைவாழ் அந்தணர்களை சொல்லி இரண்டாவதாக திருநீலகண்டத்து குயவனாரை சொல்லுகின்றார். இந்த திருநீலகண்டராகப்பட்டவர், திருநீலம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்? திருநீலகண்டம்னா சிவபெருமானுடைய திருக்கண்டமானது நீளமாக இருக்கும். அதனால அவருக்கு நீலகண்டன்னு பேர். நீலகண்டர்னு சிவபெருமானுக்கு பேர். ஆக அந்த நீலகண்டத்தினுடைய பெருமையை, ஆழகால விஷமானது சிவபெருமானுடைய கழுத்திலே தங்கியதால் அவருக்கு நீலகண்டர்னு பெயர். அந்த நீலகண்டத்தை ஒருவர் உச்சரித்து அந்த நீலகண்டத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அவர் சிவபெருமானுக்காக
அந்த திருநீலகண்டத்தின் மீது உள்ள உறுதியான அன்பிற்காக ஒருவர் நின்றார். அவருடைய பெருமையை முதல்ல சொன்னார். சுந்தரமூர்த்தி சுவாமி யோசிக்கிறார். எத்தனையோ அடியார்கள், சமணர் 8000 சமணர்களை கழுவில் ஏற்றி பல ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடிய ஞான சம்பந்தரை முதலில் பாடவில்லை. 81 வயது வரை திருக்கோயிலுக்குள்ளே சென்று உளவாரம் செய்து தேவாரம், தாண்டக முதலியவை பாடிய நாவுக்கரசரை பாடவில்லை. நல்லா கவனிங்க இந்த இடத்துலலாம். சிவபெருமானுக்காக கண்ணையே தோண்டி அப்பிய கண்ணப்பனை பாடவில்லை. சிவபெருமான் கேட்டார் என்பதற்காக ஒரே மகனை அறிந்து கொடுத்த சிறு தொண்டரை பாடவில்லை. யார பாடினார்? ஒழுக்கம் முக்கியம். அதுதாங்க. நீ எவ்வளவு படிச்சிருந்தாலும், நீ எவ்வளவு பணக்காரனாக இருந்தாலும் பெருசு கிடையாது. ஒழுக்கம் முக்கியம். ஆக அந்த ஒழுக்கத்தை ஒருவன் வாழ்வில் எப்படி கடைபிடித்தான் அவனை சொல்லியா முதல்ல அப்படின்னு பாடினார் திருநீலகண்டத்து குயவனார். சார், அவர் வாழ்க்கையில் என்ன சார் நடந்துச்சு? பெரிய செல்வந்தர், சிவனடியார் யாரு கேட்டாலும் எல்லாம் கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார். குறிப்பாக ஒண்ணு கொடுத்தார். என்ன கொடுத்தார்? திருவோடு கொடுத்தார். திருவோடு யாசகம் பெறக்கூடிய அடியார்கள் திருவோடு கொடுத்தார். அப்படி அதையே தொண்டாக செய்து வந்தார். காசு நிறைய இருக்கு, அடியார்களை சாப்பாடு போடுவார், திருவோடு செஞ்சு கொடுப்பார், செல்வ செழிப்பா இருப்பார். இருந்தவர் போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டார். அதாவது மகாலட்சுமி போல மனைவி இருக்க விலை மாதர்களை தேடி போயிட்டார். இந்த செய்தி மனைவியாருக்கு தெரிகிறது. இப்ப நம்ம குடும்பமா இருந்தா அது வேற மாதிரி. கொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கு கணவர்கள் எல்லாம். அப்படிலாம் நம்ம நிறைய இப்ப கேள்விப்படுறோம்ல பத்திரிக்கையில. வேற ஒரு பெண்ணோட தொடர்பு கொண்டா கொலை பண்ணக்கூடிய நிகழ்வு எல்லாம் பார்க்குறோம். அதுல சிலர் படிச்சவங்க டைவர்ஸ் கொடுப்பாங்க, உங்க அண்ணன் தம்பி எல்லாம் வச்சு அடிப்பாங்க. இப்படி எல்லாம் இந்த காலத்துல இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த மனைவி எப்படி திருமகளுக்கும் ஒப்பார் அப்படின்னு சேக்கிலார் சொல்றார். அந்த மனைவி என்ன பண்ணாலாம்? கணவனான இந்த திருநீலகண்டர் பரத்த இடத்திலே சென்று வந்தது தெரிந்தது. எம்மை தீண்டுவீராயினும் திருநீலகண்டம் எம்மை நீர் தீண்டக்கூடாது, திருநீலகண்டத்தின் மேல ஆணைன்ட்டா அந்த அம்மா. இவர் நாள்தோறும் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு சொல்லக்கூடியவர். உடனே என்ன பண்ணார்? தான் செஞ்ச தப்ப எண்ணி மனைவி சாபம் போல சொல்லிட்டா, வாக்கு போல திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டு என்னை தொடாதேன்னு சொல்லிட்டார். உடனே என்ன பண்றது? சுவாமி சொல்றார், திருநீலகண்டர் சொல்றார், மற்ற யாரையும் என் மனத்தினும் தீண்டேன் என்றார். ஏமா, நீ உன்னைத்தானே தொடக்கூடாதுன்ற, மற்ற யாரையுமே எந்த பெண்ணையுமே இனிமே என் மனசுனால கூட நான் நினைச்சு பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். காரணம் என்ன? அவ சொல்லிட்டாளே, தீண்டுவீராயினும் திருநீலகண்டன்னு, என்னை நீ தொட்டைனா திருநீலகண்டம் தான். இப்ப திருநீலகண்டத்தின் மீது உள்ள நம்பிக்கை, திருநீலகண்டத்தின் மீது உள்ள அன்பு, திருநீலகண்டத்தினை உடைய சிவபெருமான் மீது உள்ள அன்பு, இவர் என்ன செஞ்சார்? மற்ற எந்த பெண்களையும் மனசுல கூட தீண்டாம இருக்கிறேன்னார். 25 வயசுல சொன்னார் அப்படின்னு நாம வச்சுக்கிருவோம். இளமையான பருவத்திலே அதனை சொன்னார். அப்ப கணவன் மனைவி 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்களா சார்? என்ன கிடையாது. அப்புறம் சாப்பாடு அந்த அம்மா பண்ணும். கற்புறு மனைவியாரும் கணவனாருக்கான எல்லாம் பொற்புற மெய்யுறாமல் பொருந்தவ போற்றி செய்த அற்புறு புணர்ச்சியின்மையின்றி அயல் அறியாமை வாழ்ந்தார். ஒரே பாடல்ல சேக்கிழார் சொல்லிட்டார். கற்புடைய மனைவி அவ. இவர்கள் இருவரும் ஒன்றிணையவே இல்லை, ஒரு தொடக்கூட இல்லை சொல்றார் சுவாமி. கற்புடைய மனைவி கணவனான இந்த திருநீலகண்டருக்கு எல்லாம் பொறுப்பாக, உடம்புல அலுப்பு இல்லாம, எந்த விதமான கவலையும் இல்லாம, கோபமும் இல்லாம கணவனுக்கு செஞ்சு போற்றுகின்றாள். அப்படி இருக்கும் பொழுதும் ஒரே வீட்டுக்குள்ள சின்னஞ்சிறுசுங்க 2 பேரும் தொட்டுக்கிறாம எந்த விதமான உறவும் இல்லாமல் இருக்கிறார்கள். இவங்க இப்படி இருக்கிறாங்கன்னா அடுத்த வீட்டுக்கு தெரியாது. அதுதான் முக்கியம். அற்புறு புணர்ச்சி இன்மை, இருவரும் புணர்ச்சி இல்லாமல் வாழ்கின்றார்கள். இது அடுத்தவனுக்கு தெரியாம, அதுதான் முக்கியம். அற்புறு புணர்ச்சி இன்மை இன்றி அயல் அறியாமை வாழ்ந்தார். வரலாறு இதுதாங்க முக்கியம். இப்ப கணவன் மனைவிக்கு சண்டைனா அடுத்த தெருவுக்கு தெரிஞ்சிருது. அது எப்படி தெரியும்னு தெரியல. ஆனா இவர்கள் இருவரும், கணவன் மனைவி 2 பேரும் தொடாம இருக்கிறது
யாருக்கும் தெரியல. அவங்க எப்பயும் போல இருக்கிறாங்க. திருநீலகண்டத்தின் மேல இருக்கக்கூடிய ஆணை, அதன் வழியே அவர் இருக்கிறார். நாட்கள் ஓடுது. பல ஆண்டுகள் வருது. சிவபெருமான் வந்துட்டார். இனி இவர இப்படி வைக்கக்கூடாது. இவர்களுக்கு நம்ம அருள் பண்ணணும்னு சுவாமி வரார். இவருடைய வேலை என்ன? அடியார்களுக்கு திருவோட்டினை கொடுத்து திருநீலகண்டம், திருநீலகண்டம், திருநீலகண்டம்னு சொல்றார். அப்படி இந்த திருவோட்டினை கொடுக்கும் பொழுது ஒரு நாள் சிவபெருமான் வந்து, எப்பா நம்ம வெளியூரு, இந்த ஊருக்கு விஜயம் பண்ணியிருக்கிறோம். இந்த ஓடை நீ வச்சுக்க, நான் வெளியே போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன். யாத்திரை போக வேண்டியது இருக்கிறது, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். இவரு ஐயோ சுவாமி கொடுத்துருக்காரு, அவர் எப்ப கேட்டாலும் நம்ம திருப்பி கொடுக்கணும், தொலைச்சிடக்கூடாது, எங்கிட்டும் போட்டுறக்கூடாதுன்னு அவர் வீட்டுல போய் லாக்கர்ல வச்சுட்டார். அங்க என்ன லாக்கர் இருக்கு, சும்மா ஏதாவது ஒரு பெட்டியில மறைவான ஒரு இடத்துல பத்திரமா வச்சுட்டார். அவர் வச்சுட்டு பூட்டிட்டு வெளியே வர்ற உடனே இந்த சிவபெருமான் அதனை மறைச்சு போட்டார். சில நாட்கள் கழிச்சு மீண்டும் இந்த சிவபெருமான் வருகிறார். அதே வயோதிக கிழவனாக வந்து, எப்பா என்னை ஞாபகம் இருக்கா, நான் உன்னிடத்துல ஓடு கொடுத்தனே, ரொம்ப முக்கியமான ஓடுப்பா, ரொம்ப கிடைக்காது, பொன்னிலும் மணியிலும் போற்றத்தக்கது, அதை கொண்டு வாப்பா, எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்ல, ஐயா நான் பத்திரமா வச்சிருக்கேன். இவர் போய் வச்ச இடத்துல பார்க்கறாரு, காணா. அதனால சேர்க்கல திருவோட்டு திருடன். சிவபெருமானுக்கு நிறைய பேருங்க. கோவணத்தை திருடினான், பின்பு அடுத்து வரும் அந்த கதை. அப்படி ஓட்ட காணா. இவர் பரிதவிக்கிறார். மனைவிட்ட கேட்கிறார். அந்த அம்மா, எனக்கு தெரியாது சுவாமி, அங்கதானே நீங்க வச்சீங்க அப்படின்ற அந்த அம்மா. வெளியே வர, சாமி நீங்கள் கொடுத்த ஓட்டினை காணவில்லை. டேய், நீ எடுத்து வச்சுட்டு பொய் சொல்றியா, என்னை ஏமாத்துறியாடான்னு வந்தவர் கத்த ஆரம்பிச்சார். ஏன்னா அவர் விடா கண்டனாச்சே. சிவபெருமான் விட மாட்டார். டேய், உன்னை விட மாட்டேன், இன்னைக்கு நீ ஓட கொடுத்துரு, இல்லைன்னா நான் உன்னை விட மாட்டேன், நீ என் கூட வா அப்படின்னு அவனை பிடிச்சி இழுக்கிறார். சாமி நான் வரல, நான் உங்க ஓட எடுக்கல, இங்கதான் வச்சேங்க, நான் வேணா உங்களுக்கு தங்கத்தால ஓடு செஞ்சு கொடுக்குறேன். டேய், அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு என் ஓட கொடுக்குறேன், என்னடா நான் இன்னைக்கு உன்னை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன்டான்னு வந்தவர் தாண்டம் ஆடுறாரு. இவரு ஒன்னும் புரியாம இருக்கிறாரு. சாமி எனக்கு தெரியல, நான் உங்களோட சத்தியமா எடுக்கல, வச்சிருந்தேன் காணாம போச்சு, பொய் சொல்லாத, சத்தியம் பண்ணி கொடுறான்னு கேக்குறாரு. சாமி சத்தியம் பண்ணித்தாரு சாமி. சத்தியம் பண்ணுனா யார? உன்னுடைய மனைவி சத்தியம் பண்ணுன்ற. பாருங்க சிவபெருமான், என் கையில சத்தியம் பண்ணு சொல்லல, அங்க சத்தியம் பண்ணு, உன்னுடைய மனைவி இடத்துல சத்தியம் பண்ணு. இப்பதான் தொடக்கூடாதே. ஏய், உன் உன் பொண்டாட்டிடா, அவளை தொட்டு சத்தியம் பண்ணி கூடுறா. சாமி அது சொல்லக்கூடாது, பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு மறுக்கிறார். உடனே இவருக்கு ரொம்ப கோபம் ஆகி ஊரை கூட்டிட்டார். இவன் என்னுடைய ஓட எடுத்து வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டான், எடுக்கலைன்னு சொல்றான். சரி, மனைவியை சத்தியம் பண்றானா, சத்தியம் பண்ண மாட்டான், பிள்ளையை சத்தியம் பண்றானா, அவனுக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி வந்தவர் அவனோட வாது பண்ணிக்கிட்டு இவர் ஒரு கட்டத்துல போய் சொல்லிடுறார். சாமி ஐயா, இந்த மாதிரி நான் போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டு வந்தேன், அந்த அம்மா திருநீலகண்டத்தின் மேல ஆணைனா, அதனால நானும் அந்த அம்மாவை தொடல சாமி, நாங்க 2 பேரும் இப்படித்தான் வாழ்றோம்னு சொன்ன உடனே கிழவனாக வந்தவர் சிவபெருமான், கிழவனாக வந்தவர் சொல்றார், அப்படியா, தொடமாட்டையா, சரி, இந்த கட்டைய 2 பேரும் பிடிச்சுக்கிட்டு இந்த தண்ணியில முழுகி சத்தியம் பண்ணி கொடுங்க, என்னுடைய ஓடை எடுக்கலைன்னு. அவர் விடவே மாட்டார். பாருங்க சிவபெருமான் எப்படி வந்து சேர்த்து வைக்கிறார் அந்த 2 பேரை. அப்படி இதெல்லாம் நீங்க சேக்கிலாருடைய, நான் சொல்றதை விட சேக்கிலார் சொல்ற வார்த்தைகளை படிக்கும்போது உங்களுக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். உங்களோட மனைவி தானடா, கையை போடுறா, அவரோட சேர்ந்து முழுகுடான்னு அடியார் சொல்றார். சுவாமி வந்து 2 பேரும் கம்பை பிடிச்சுக்கிட்டு மூழ்கி சத்தியம் பண்ணி எந்திரிக்கும் பொழுது எப்படி எந்திரிக்கிறாங்கன்னா, 2 பேரும் கையை பிடிச்சு சத்தியம் பண்ண அன்னைக்கு எப்படி இளமையாக இருந்தார்களோ அதேபடி மூழ்கி எந்திரிச்சார்கள். அப்படியே சிவபெருமான் மேல காட்சி கொடுக்கிறார். தோளுடைய செவியனாக விடையேறி பார்வதி பரமேஸ்வரனாக திருக்காட்சி நல்கி இளமையாக இருந்து இந்த உலகிலே வாழ்ந்து பின்னர் நம் உலகை அடைய திருநீலகண்டத்தின் மீது கொண்டிருந்த அன்பும் உன்னுடைய ஒழுக்கமும் கண்டு நாம் மகிழ்ச்சி அடைந்தோம், நீ பலகாலம் வாழ்ந்து மகிழ்க என்று அருள் புரிகின்றார். பாருங்க சிவபெருமானு ஒழுக்கத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து திருநீலகண்டத்தின் மீது உள்ள அன்பினால பக்தியினால அந்த நாயனார் கதி அடைந்தார். அந்த குலத்திற்கு இளமையாக்கினார் குலம்னு பேரு. தில்லை புலிச்சரம் இளமையாக்கினார்னு கோயிலுக்கும் பேரு. சாமிக்கு இளமையானார்னு பேர். அற்புதமான கோயில். சிதம்பரம் போனவங்க அந்த கோயிலை நிச்சயம் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப சிறப்பான தலம். இப்படி கணவனும் மனைவியும் அயல் அறியாமை புணர்ச்சியின்மை அவர்கள் வாழ்ந்து சிவபெருமானுடைய திருவடியை அடைந்த இந்த அற்புத வரலாற்றினை அவருடைய வாழ்க்கை உணர்த்தக்கூடியதாக நமக்கு இருப்பது ஒழுக்கம், கொண்ட கொள்கை, சிவபக்தி,
சிவபெருமானுடைய திருநாமமான திருநீலகண்டத்தினுடைய பெருமை இத்தனையும் நமக்கு காட்டுவது இந்த முதல் அடியாராக போட்ட 2வது அடியாராக நம்ம இன்று பார்த்த திருநீலகண்டரினுடைய வரலாறு. முதல்ல தில்லைவாழ் அந்தணர்கள் என்று தில்லையிலே இருக்கக்கூடிய அந்தணர்களை பாடினார். 2வது இந்த திருநீலகண்டரை பாடினார். திருநீலகண்டரை இவர் பாடியது சால பொறுத்தது. நான் முதலில் இவரை அடியாரை வைத்து பாடினா நம்ம காரணம்லாம் சொன்னோம். கண்ணதாசனை நிறைய பேரு பாடல் கேட்டிருப்பீங்க. கண்ணதாசனுடைய பாடல். அதுல ஒரு பாடல் நம்ம சிவாஜி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் நம்முடைய ஜெயலலிதா அம்மையாரும் நடிச்ச படம் சவாலே சமாளி என்ற படம். அந்த படத்துல கடைசி கட்டத்துல தேர்தல்ல வெற்றி கண்டு ஜெயலலிதா அம்மாவை சிவாஜி கணேசன் திருமணம் பண்ணிட்டு வந்துடுவார். அதை அந்த அம்மா ஏத்துக்கிற மாட்டான்னு நினைக்கிறேன். அப்ப இவர் அந்த அம்மாவை தொடப்பும் போது என்னை நீ தொடாதேன்னு அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா சொல்லிடுவாங்க. அந்த நேரம் கண்ணதாசன் ஒரு பாட்டு வைப்பார். நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை பல்லவி. அதுக்கு அடுத்த வரியில பார்க்கும்போது கண்ணதாசன் அருமையா பதிவு பண்ணுவார். இதை எதனால சொல்றேன்னா, கண்ணதாசன் திருநீலகண்ட வரலாறை எங்க வச்சிருக்காருன்னு பாருங்க. புதியதல்லவே தீண்டாமை என்பது புதியதல்லவே அதனை நீனும் சொன்னது. இப்படிதான் வரணுங்கிறேன். புதுமை, ஆமா, புதுமை அல்லவே தீண்டாமை என்பது புதியதல்லவே அதை நீனும் சொன்னது, சொன்ன வார்த்தையும் இரவல் தானது திருநீலகண்டரின் மனைவி சொன்னது, நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே என்று பாடுகிறார். இப்படி நீ சொல்றையில என்னை தொடாதேன்னு இந்த தீண்டாமை என்பது புதுசல்ல, புதுமை அல்ல. இது யார் சொன்னது? பழையது. திருநீலகண்டர் மனைவி சொன்னது அப்படின்னு இந்த பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய திருநீலகண்டருடைய வரலாற்றினை கண்ணதாசன் சினிமா பாடலில அப்படி பதிவு பண்ணிட்டு போவார். அப்படி பெருமைக்குரிய அடியவர் இந்த திருநீலகண்டர். இவருடைய வரலாற்றினை சொன்னார். தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனாருக்கும் அடியேன், இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன். இது யாரு சார்? பேர் என்ன சார்? இவருக்கு பேர் என்னன்னே தெரியல. இயற்பகைன்னு பேர். என்ன சார் இயற்பகை அப்படின்னா, இயல்புக்கு பகையாக. இப்போ ஒருவன் வாழணும், இதுதான் வாழ்க்கை, இதுதான் இயல்பான வாழ்க்கை, இப்படித்தான் ஒருவன் இருக்கணும்ன்றது இயல்பு. அந்த இயல்புக்கு எதிராக, இயல்புக்கு பகையாக இவர் வாழ்ந்ததனால் இவர் இயற்பெயர் மறைந்து இயற்பகை என்ற பெயர் இவருக்கு பெற்றது. அப்படி என்ன சார் பண்ணுவாரு? அதான் சுந்தரர் சொல்றாரு, இல்லையே எண்ணாத இயற்பகை வெல்லும் இயற்பகைக்கும் அடியேன் அப்படின்ட்டு. யாரு என்ன கேட்டாலும் கொடுப்பாரு சார் இந்த அடியவர். ரொம்ப சுருக்கமான பாடல், ஒரு 20-25 பாடல்லே ஒரு வரலாறு சேர்க்கிறார், சொல்லிடுறேன். அற்புதமான சோழ நாடிலே இவருடைய பதி வாழ்ந்து வருகின்றார். சிவபெருமான் நினப்பு தவிர வேற எதுவும் இருக்காது. ஒரு பெண்ணை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறார். காதல் மனைவின்னு நமக்கு சேக்கிழார் சொல்ல. அவர் மகாலட்சுமியோட பேரழகியா. இந்த இயற்பகை நாயனாருடைய மனைவி மகாலட்சுமியை விட பேரழகு உடையவள். அவளை திருமணம் பண்ணிக்கிறார். திருமணம் பண்ணி காதல் வாழ்க்கை பண்ணி வருகிறார். 2 பேரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஒரு சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து இவர் யார் என்ன கேட்டாலும் கொடுத்துருவார். அப்படி இந்த நாயனார் இருக்கிறார். சிவபெருமான் பார்த்தார். இப்ப வீட்டுக்கு நம்ம நிச்சயம் போகணுமே அப்படின்னு வாரார். எப்படி வராரா? நம்ம பகுதியை எங்க ஊர் பக்கம் சொல்லுவாங்க மைனர்ன்னு வாங்க. அது என்ன மைனர்னா கொஞ்சம் மோசமான ஆளு, தூர்த்தன். ஒழுக்கமா சொல்லணும்னா தூர்த்தன்னு பேரு. காம எண்ணம் கொண்டவன், காம இச்சை உடையவன். அப்படி வருகிறார் சிவபெருமான். வந்து நீதான் இயற்பகையோ? நான் தாயா அடி என்றான். என்ன நீ கொடுப்ப? என்னால் இயன்றதை தருவேன். என்னால் இயன்றது என்றால் என்ன கேட்டாலும் கொடுப்பையா? என்ன கேட்டாலும் கொடுப்பேன். தேவீர் என்ன கேட்டாலும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி, உன்னுடைய அன்பு காதல் மனைவியை கொடுன்னு கேட்கிறார் வந்தவர். தந்தோம்ட்டார். முகத்தை பார்க்கிறார் மனைவியுடைய மனைவி. இன்று தேவீர் எனக்கு அருள் செய்தது இது என்று நான் மகிழ்ந்தேன்றாந்தம். இவர் இப்ப ரெடியா இருந்திருக்கார். இவர் எப்ப சாமிகிட்ட கொடுப்பாரு நம்ம தயாரா இருப்பது போல. அதே நம்ம மனைவியார நம்மளை அங்கனையே அடிச்சு காலி பண்ணிடுறாங்க. அந்த அம்மா சொல்றாரு, சுவாமி இயற்பகை நாயனார் கணவரை பார்த்து, சுவாமி இன்று எனக்கு நீங்கள் அருள் செய்ததை எவர் செய்ய வல்ல?
யாரு சார் இந்த காரியத்தை செய்ய போறா? நீங்க எனக்கு அருள் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய சித்தம். சார் போயிட்டாலே அவ வாழ்வாளா? அப்படின்னா கிடையாது. இந்த உடல் அவருடைய கணவனுக்காக அந்த கணவன் உட இந்த எண்ணெய் பிறருக்கு ஒப்படைத்த இடத்திலே அவள் இறந்து விடுகின்றாள். அவருடைய கற்பானது அங்கே போகின்றது. உடலுக்கு மட்டும் அல்லங்க கற்பு, கொண்ட ஒழுக்கத்திற்கு பேரு கற்புன்னு பேரு. கற்பு பல வகைப்படும். உடம்புக்கு இருக்கிறது தான் பெண்களுக்கு இருக்கு. அதுதான் கற்புன்ற அளவுக்கு நம்ம நினைக்கக்கூடாது. ஒருவன் நிற்கக்கூடிய கொள்கை, அவன் நிற்கிற ஒழுக்கத்திற்கே கற்புன்னு பேரு. அதான் சமணர்களுடைய கற்பை அழிக்க திருவுள்ளமேன்னு வேண்ட. அவன் சைவ சமயம் அழியணும், இந்த நாடு அழியணும், திருநீறு பூசுபவர்கள் அழியணும்னு நினைச்ச அந்த கொள்கையை அழிப்பதற்கு சிவபெருமானிடத்திலே வேண்டினார். தென்னரு கற்பு அழிக்க திரு உள்ளமேன்னு கேட்கிறார். அது ஒழுக்கத்திற்கு கற்புன்னு பொருள். அப்படி கற்புரு மனைவி பத்தினி அவ சொல்றா, சாமி நீ எனக்கு அருள் பண்ணியிருக்கிற மகிழ்ச்சி, நான் இவரோடு போறேன் அப்படின்ற. அந்த தூர்த்தனோட தந்துட்டார், மனைவியை கொடுத்துட்டாருங்க. அன்பு காதல் மனைவியை கொடுத்துட்டார். வந்த சிவபெருமான் மகிழ்ச்சியா அந்த அம்மாவை கையை பிடிச்சு கூட்டிட்டு போறார். போகும்போது ஊர்க்காரெல்லாம் சொல்லி, "ஏய், இயற்பகை ரொம்ப லூசா போயிட்டான்டா, கட்டின மனைவியே யாரோ ஒரு பைத்தியக்காரன் தூர்த்தன் இடத்துல அனுப்பி வைக்கிறான்னா அவனை விடக்கூடாதுன்னு ஊர்க்கார எல்லாம் வளைச்சு வர, வந்த தூர்த்தன் சிவபெருமான் சொல்றார், இயற்பகை உன்னுடைய உற்றார் உறவினர் எல்லாம் எமை தீண்டுவார்கள். அதனால் நீ என்னை காக்க வேண்டும். நான் உன்னுடைய மனைவியை இந்த ஊரினை தாண்டி அழைத்து செல்லும் வரை நீ எனக்கு காவல் புரி. விறுவிறுன்னு வீட்டுக்குள்ள போய் வாளு கத்தி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து, சாமி நீங்க முன்னால போங்க, உங்களை யாரும் தொடமாட்டானுங்கன்னு சாமியையும் மனைவியையும் முன்னால் அனுப்பிட்டு பின்னாலேயே போறான். வந்த உறவினர்கள் அத்தனை பேரையும் வெட்டி வீழ்த்துறான். யோசிச்சு பாருங்க. கட்டின மனைவி, காதல் மனைவியை கொடுக்குறான். அந்த மனைவியாகப்பட்டவள் கணவனை நோக்கி மறுவார்த்தை பேசாமல், என்னுடைய கணவன் எனக்கு இன்னைக்கு அருள் செய்தான்னு எண்ணி தூர்த்தனாக வந்த சிவபெருமானோடு செல்கிறார். எதிர்த்த உறவினர்கள் அனைவரையும் வெட்டி வீழ்த்தி போறார். போய்கிட்டே இருக்கிறார். அவ்வளவு பேரையும் வெட்டிட்டார். ஊரையே வெட்டிட்டார். ஏற்பகை அந்த ஊர் முழுவதுமே வெட்டி வீழ்த்திட்டு 2 பேரையும் அனுப்பி வைக்கிறார். நில்லுன்ட்டார். இது நீ எனக்கு தெரியும், நீ போ அப்படின்னு தூர்த்தன் சொல்லிட்டு மனைவியை கூட்டிட்டு போறார். இவர் எப்படி திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வரார். கையில வாள் வேலோடு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வரார். ஒரு கொஞ்ச தூரம் தான் நடந்திருப்பார். நடந்த உடனே சத்தம் கேட்குது. இயற்பகை முனிவா ஓலம் ஓலம், ஈண்டி நீ வருவாய் ஓலம் ஓலம், செயற்கரும் செய்கை செய்தவனே ஓலம் ஓலம், ஈண்டு இங்கு வருவாய் ஓலம் ஓலம். பதறிட்டார். ஓலம், சுவாமி ஓலம் போடுறாரே, வந்தவருக்கு ஏதோ ஊரு நேர்ந்ததா? ஐயோ, மறுபடியும் ஒருத்தர் 2 பேரை விட்டுட்டோமா? அவ எதுவும் போய் சுவாமிய இடையூறு பண்றானா அப்படின்னு விரைந்து வரார். வந்து பார்க்கிறார், மனைவி மட்டும் நிக்கிறார். மேல சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். தூர்த்தனாக வந்தவர் மறைந்து மேல பார்வதி தேவியாரோட திருக்காட்சி கொடுக்கிறார். இயற்பகை, உம்முடைய கொள்கையும் உம்முடைய பக்தியையும் உம்முடைய பண்பையும் கண்டு யாம் மகிழ்ந்தோம். இந்த மண்ணுலகில் பலகாலம் உன்னுடைய காதல் மனைவியோடு வாழ்ந்து என்னுடைய உலகினை நீ அடைவார். சார், சிவபெருமானுக்கு ஒய்ஃபை கொடுக்குறவன் எல்லாம் அடியாரான்னு சிலர் கேட்பான். அது கிடையாது. சிவபெருமானாக இருந்தாலும் அது தூர்த்தனாக வந்தார். சிவபெருமானாக வரல, அது வேற விஷயம். தூர்த்தனாக வந்தார். இல்லை என்று கேட்டால் எல்லாவற்றையுமே கொடுத்தார்ல, அது ஒரு சிறப்பு. 2வது, மனைவியை கொடுத்துட்டியா, இது உன்னோட பொருள், நீ தான் இதை பத்திரமா கொண்டு போன்னு சொல்லுவான். இப்ப நம்ம வேண்டப்பட்டவங்க ஒருத்தவங்களுக்கே பணம் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு நல்ல உதாரணம் அவ்வளவுதான். எப்பா நான் உன்கிட்ட 10,000 வாங்கினேன், கொடுத்துட்டேன், 10:30 மணிக்கு தான் வீட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லுவான். ஆனா இந்த இடத்துல பாருங்க, மனைவியையும் கொடுத்து மனைவிக்கு சேஃப்டி, அதாவது என்னைய உன்னுடைய ஊர்க்காரன் சொந்தக்காரன் யாரும் இடையூறு பண்ணாத அளவுக்கு என்னை ஒதுக்குப்புறமா நீ விட்டுட்டு வா அப்படின்னு சொல்றார். ஆக இவருடைய கொண்ட கொள்கை என்ன என்றால், யார் என்ன கேட்டாலும் இல்லை எனாமல் கொடுக்க வேண்டும். அது மனைவியாக இருந்தாலும் சரி, உடலாக இருந்தாலும் சரி, உயிராக இருந்தாலும் சரி, பொன் பொருள் எதுவாக இருந்தாலும் சரி என்று இவர் எடுத்துக்கொண்ட கொள்கை, யார் என்ன கேட்டாலும் இல்லை என்று சொல்ல முடியாதபடி கொடுத்து அவர்களுக்கு சிவபெருமானாகவே எண்ணி
அதாங்க முக்கியம். நான் பலமுறை அந்த தூர்த்தனாக வந்தவரை சுவாமின்னு இருப்பேன். அடியார்களிடத்துல யார் வந்து என்ன கேட்டாலும் அவர்களை சிவபெருமானாகத்தான் பாவித்து பதில் சொல்லுவார்கள். ஏன்னா, அவர்கள் கண்ணுக்கு அவர்கள் சிவமாகத் தெரிவார்கள். ஆக அதனை ஒரு மனிதராக, நம் போல தூர்த்தனாக, புலவனாக, கிழவனாக பார்க்க மாட்டார்கள். நாயன்மார் பெருமக்கள் அனைவரும் சிவபெருமானாக பார்ப்பார்கள். இப்போ ஒருத்தன் வந்து மனைவி கேட்கிறான்னா, சிவபெருமான் வந்து கேட்கிறார். கேட்டது சிவபெருமான் தான். அவர் எப்படி குடுப்பார்? ஈசன் அடியார் வந்திருக்கிறார். ஈசனார் வந்திருக்கிறார். ஈசன் அடியாருக்கு அவ்வளவு பெருமை. அதனால தான் சொன்னார், ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து, தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன், வாசமலர் மென்கழல்கள் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். சுந்தரமூர்த்தி சுவாமிய வணங்க வேண்டும். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் இன்னைக்கு நம்ம கேட்கிறோம்ல, ஈசன் அடியாருடைய பெருமையை எல்லா உயிரும் கேட்பதற்கு அருள் செய்தவர் யாருன்னா சுந்தரமூர்த்தி சுவாமி. ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய, இந்த நாடு உய்வு பெறுவதற்காக திருத்தொண்ட தொகை என்ற அருள் நூலை வழங்கிய திருவாளன், அவனுடைய மலர் பாதங்களை வணங்க இந்த பிறப்பு வந்திருக்கு. ஆக இந்த பிறப்பை நீ வணங்குன்னு சேக்கிழார் சுவாமிகள் அற்புதமாக சொல்ற. இப்படி தில்லைவாழ் அந்தணர், திருநீலகண்டர், இல்லையே எனாத ஏற்பகை இளையான்குடி மாறர், ஏற்பகை நாயனாருடைய புராணத்தோடு இன்றைய வகுப்பினை நிறைவு செய்து, தொடர்ந்து அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இளையான்குடி மாறருடைய புராணத்திலே இருந்து நாம் தொடங்குவோம். இன்னைக்கு நம்ம தெரிந்து கொண்டது பன்னிரு திருமுறை. அந்த பன்னிரு திருமுறையிலே 12வது திருமுறை சேக்கிழாருடைய பெரிய புராணம். சேக்கிழாருடைய பெரிய புராணம் 63 தனி அடியார்களான நாயன்மார்கள், 9 தொகை அடியார்கள் என 72 சிவன் அடியார்களுடைய வரலாற்றினை 4286 பாடல்கள் மூலமாக விளக்கக்கூடிய பெருங்காப்பியம். இது 2 காண்டம், 13 சருக்கங்களை உடையது என்று பார்த்தோம். இந்த கதை தலைவனாக நம்பியாரூருடைய வரலாற்றினை, நம்பியாரூர் எனும் சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய வரலாற்றினை முதல், இடை, கடை என்று 3 பகுதிகளில் வைத்து அவர் விரிவாக பேசுகின்றார் என்று பார்த்தோம். முதல் இந்த நூலிலே திருத்தொண்ட தொகையை அடியொற்றி தில்லைவாழ் அந்தணர்களுடைய புராணத்தை சேக்கிழார் பாடினார். 2வது திருநீலகண்டனுடைய புராணத்தை பாடினார். 3வது இயற்பகை நாயனாரனுடைய புராணத்தை பாடினார். இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு அடியாராக அவர் பாடுவார். தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு அடியார்களுடைய வரலாற்றினையும் தொடர்ந்து சிந்திப்போம். தில்லைவாழ் அந்தணரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் வதம்போற்றி, ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழான் அடி போற்றி. தூக்குசீர் திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்லவல்ல எங்கள் பிரான், பாக்கிய பயனாம் பதி குன்றைவாள் சேக்கிழான் அடி சென்னி இருத்துவாம், என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட வண்டுளார் அடியார் அவர் வான்புகள் என்றது எங்கும் நிலவி உலகலாம். சிவா திருச்சிட்டம்பலம். நன்றி, வணக்கம்.